அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஈரோடு எழுத்தாளர்களை உருவாக்கும் நோக்கத்தோடு 2017ஆம் ஆண்டு ஈரோடு கதிர் அவர்களால் ஒரு வாட்ஸ்அப் குழுமமாக ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஈரோடு வாசல். பல்துறை சார்ந்த பலரும் இணைந்து எழுத்து, பேச்சு, வாசிப்பு என மேம்பட்டு வளர்ந்தது ஈரோடு வாசல். 6 ஆண்டுகளாக ஒரு குழுமமாக இருந்து 2023ஆம் ஆண்டு முதல் அமைப்பாக பதிவு செய்யப்பட்டு தலைவர், செயலர், பொருளர், துணைத் தலைவர்கள், திட்ட இயக்குனர்கள், உறுப்பினர்கள் என்ற கட்டமைப்போடு இயங்கத் தொடங்கியது. படைப்பு, உடல் நலன், மனநலன் மற்றும் பயிற்சி, மாணவ நலன் மற்றும் சமூக சேவை, தொழில் முனைவோர் என 5 திட்டங்களை முன்னெடுத்து செயல்பட்டு வருகிறது. 2 ஆண்டுகளை சிறப்பாக நிறைவு செய்து 3ஆம் ஆண்டில் கொங்கு கலையறிவியல் கல்லூரியோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இதில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 65 பேர் இணைந்துள்ளனர். இளம் வாசல் கொங்கு என்ற பெயரில் செயல்பாடுகள் தொடங்கியுள்ளது. மாணவர்களின் திறனை மேம்படுத்துதல், வழிகாட்டுதல் என்ற நோக்கத்தோடு இயங்கி வருகிறது. அதில் ஒரு அங்கமாக இன்றைய பட்டிமன்றம் நிகழ்வை இனிதே துவங்குவோம். ஈரோடு வாசல் பட்டயம் வாசிக்க வருகிறார் நமது உடல் நலக்குழு இயக்குனர் ஆனந்தி ஆரூரன். வணக்கம். வாசல் பட்டயம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்புத்திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மனநலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. வரவேற்புரை நல்க சமூகம் மற்றும் மாணவர் நலன் குழுவின் துணைத் தலைவர் VP மதுமதி அவர்களை அழைக்கிறோம். இந்த இனிய மாலையில் இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஈரோடு வாசலின் இளம் வாசல் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் சிறப்பு பட்டிமன்றம். ஈரோடு வாசலுக்காக கொங்கு கலை அறிவியல் கல்லூரியோட 2வது நிகழ்வு முத்தான நிகழ்வாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்வுக்கு முதலாவதாக வருகை தந்திருக்கும் இன்றைய விழா நாயகர்களான மாணவர்கள் மதுரிகா, ஓவியா, பிரியா, சாதனா, ரித்தன்யா, விக்னேஷ் இவர்களை மிகவும் மகிழ்வுடன் வாசலுக்கும் இளம் வாசலுக்கும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த அணிகளை தலைமையேற்று நடத்த இருக்கும் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் தாரிணி தேவி அவர்களுக்கும் அன்பு வணக்கங்களும் வரவேற்போம். அப்புறம் இவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி கூட்டிட்டு போற நம்மளோட நடுவர் அரணாய் வந்து தாங்கி இருக்கும் ராதா மனோகரன் அவர்களுக்கு எங்களது சிறப்பு வரவேற்பு. மற்றும் இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வாசுதேவன் அவர்களுக்கும், நமது ஈரோடு வாசலின் நிறுவனர் ஈரோடு கதிரண்ணா அவர்களுக்கும், காலேஜ் சைட்ல இருந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிற சுமதி மேம் அவங்களுக்கும், ஈரோடு வாசலின் எல்லா நிகழ்வுகளையும் எப்பவுமே ஆர்வமான வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் அன்புமணி மேம் அவர்களுக்கும், காலேஜ் சைட்ல இருந்து வந்திருக்க ப்ரொஃபசர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்களோட வரவேற்பு. அப்புறம் முக்கியமானதாக நமது வாசலின் இந்த ஆண்டு தலைவர் மைத்திலி அவர்களும், வாசலின் ஏனைய பொறுப்பாளர்களுக்கும், வாசல் உறுப்பினர்களுக்கும் அன்பு வணக்கங்களும் வரவேற்புகளும். நன்றி. நன்றி மதுமதி. கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் முதுகலை மேலாண்மை தலைவரும் இளம் வாசல் கொங்கு ஒருங்கிணைப்பாளருமான நமது வாசல் உறுப்பினர் முனைவர் VG சுமதி அவர்களை நடுவரை அறிமுகம் செய்ய அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். பெருந்துறைக்கு அருகில் உள்ள கருமாண்டி செல்லிப்பாளையம் கிராமத்தில் பிறந்து பெருந்துறை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். தமிழ் இலக்கியத்திலும் ஆங்கில இலக்கியத்திலும் முதுகலை பட்டம் பெற்ற இவர் உளவியலிலும் நூலக அறிவியலிலும் இளங்கலை பட்டம் பெற்றவர். 2000ஆம் ஆண்டு தனது ஆசிரியர் பணியை ஈரோடு AET மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கினார். 2002ஆம் ஆண்டு முதல் 2010 வரை 8 ஆண்டுகள் ஈங்கூரில் உள்ள ICSE பள்ளியான தி யுனிக் அகாடமியிலும், பிறகு 2022 வரை சாகர் சர்வதேச பள்ளியிலும் ஆசிரியராக பணிபுரிந்தார். இந்த 24 ஆண்டு கால ஆசிரியர் பயணத்தில் கையெழுத்து ஆசிரியர், நூலகர், தமிழ் ஆசிரியர், ஒருங்கிணைப்பாளர், ஆங்கில ஆசிரியர்,
துறை தலைவர் போன்ற பல்வேறு பதவிகளை வகித்தவர். காலப்போக்கில் நிர்வாகத்தின் மீது ஆர்வம் கொண்டு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகிய உயர் பதவிகளை வகித்தவர். தற்போது ராஜேந்திரன் கல்வி நிறுவனங்களின் மூத்த முதல்வர் மற்றும் வளாக இயக்குநராக பணிபுரிகிறார். புத்தகங்களை படிப்பதில் மிகுந்த ஆர்வம் மிக்கவர். பொது பேச்சாளர், விவாதக்காரர் என்று பல முகங்களுக்கு சொந்தக்காரர். வாழ்க்கை தந்த வாய்ப்புகளை தனக்கு மட்டும் பயன்படுத்தாமல் தன்னுடன் பயணிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் திகழும் இன்றைய பட்டிமன்றத்தின் நடுவர் திருமதி ராதா மனோகர் அவர்களை இங்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிகள் மேம். இணையம் வழியாக நடக்கும் இந்த பட்டிமன்றத்தை நடுவர் வசம் ஒப்படைக்கிறோம். நன்றி சுமதி அவர்களே. இந்த இனிய மாலை பொழுதில் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியும் ஈரோடு வாசல் அமைப்பும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கக்கூடிய இரு அணி தலைவர்களுக்கும் இளம் பேச்சாளர்களுக்கும் ஈரோடு வாசல் உறுப்பினர்களுக்கும் பிற நண்பர்களுக்கும் என்னுடைய இளைய மாலை வணக்கங்கள். வாசல் மாணவர் நலன் திட்டத்தின் கீழ் எதிர்காலம் குறித்து இளைய தலைமுறை தெளிவாக சிந்திக்கின்றதா, கற்பனை உலகில் மூழ்கி உள்ளதா என்ற நல்லதொரு தலைப்பை எடுத்து விவாதத்திற்கு உட்படுத்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாசல் அமைப்பின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வரும் முனைவர் அன்புமணி அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக செயல்பட்டு வரும் முனைவர் சுமதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இந்த பட்டிமன்றம் எனக்கும் ரொம்ப மறக்க முடியாத ஒரு பட்டிமன்றம் சொல்லலாம். ஏன்னா சில பல பட்டிமன்றங்களை நான் பேசியிருக்கேன், சில பல பட்டிமன்றங்கள்ல தலைவியாவும் இருந்திருக்கேன். ஆனா நடுவர் அப்படிங்கிறது இதுதான் எனக்கும் முதல் பட்டிமன்றம். எனவே என்னுடைய சிறப்பு நன்றிகளை நான் வாசல் அமைப்பிற்கு கண்டிப்பாக இந்த இடத்துல சமர்ப்பிச்சே ஆகணும். பொதுவாக பட்டிமன்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நமக்கு கிடைத்த தகவல்கள் படியோ அல்லது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்கள் பிரகாரமோ ஒரு விஷயத்த ஆராய்ந்து பார்க்காம நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். அது அதீதமா நம்புறதாகவும் இருக்கலாம், அதன் மீது ஒவ்வாமையாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை விவாதத்திற்கு உட்படுத்தி அதன் மீது நமக்கான நம்பிக்கையோ அல்லது நம்பிக்கையில்லா தன்மையோ உடை தெரியக்கூடிய இல்ல கருத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தளம் தான் பட்டிமன்றம். அப்ப அந்த காலகட்டத்திலிருந்தே அரசியல் விழிப்புணர்வுக்காகவும் சமுதாய விழிப்புணர்வுகளுக்காகவும் பொதுவாகவே பட்டிமன்றங்கள் நடத்தப்பட்டு வந்தன. அந்தந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறதோ அந்த விஷயங்களை எடுத்து பேசுறதா பட்டிமன்றத்துடைய சாரம்சம். அப்படியான வகையில் இப்பொழுது இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பான்மையான பெற்றோர்கள் நீங்க பேசும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, எங்கீங்க இந்த காலத்து பசங்களா நம்ம பேச்சு கேட்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் உலகமே புரியறது இல்லைங்க, அவங்க வேற உலகத்துல மிதந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆற்றாமையோ ஆதங்கமோ ஏக்கமோ இருக்கு. நீங்க போய் இளைய தலைமுறைகிட்ட பேசினா எந்நேரம் நை 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 நைன்னு எங்களை நம்புறதே கிடையாது, ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, எங்களுடைய இதை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, ஜெனரேஷன் கேப் இருக்கு. இப்படி ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெற்றோர்களுக்கும் அதாவது நம்ம மூத்த தலைமுறைக்கும் இளைய தலைமுறைக்கும் இடையில் ஒரு மெல்லிய ஆனா உறுதியான ஒரு திரை, ஒரு வாள் வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்ப இந்த வாதத்தை முன்வைக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு தங்களது குழந்தைகள் மீது, அதாவது மூத்த தலைமுறையினருக்கு இளைய தலைமுறை மீது இருக்கக்கூடிய பார்வை மாறலாம். அதே மாதிரி இளைய தலைமுறையினருக்கு மூத்த தலைமுறையினர் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கமோ ஆற்றாமையோ மாறலாம். இந்த தலைப்பை எடுத்து இன்று விவாதம் செய்வதன் மூலம் இன்று இருக்கக்கூடிய இந்த தலைமுறை இடைவெளியின் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு இதனாலதான் இந்த தலைப்பு, எதிர்காலம் குறித்து இளைய தலைமுறை தெளிவாக சிந்திக்கின்றதா, கற்பனைகளில் மூழ்கி உள்ளதா என்ற தலைப்பில் நம்ம வாதாட வந்திருக்கோம். இரு அணியினரும் ஒரு வாரமா ரொம்ப தீவிரமான ஒரு தயாரிப்பில் இருக்காங்க. எதிர்காலம் குறித்து இளைய தலைமுறை தெளிவாக சிந்திக்கின்றது என்று தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருபவர்கள் மா மதுரிதா, சா ஓவியா, சா பிரியா, தலைவர் உமா மகேஸ்வரி அவர்கள்.
இளைய தலைமுறை கற்பணிகளில் மூழ்கியுள்ளது என்று வாதாட நம்மோடு இணைந்திருப்பவர்கள் சி சாதனா, சா ரித்தன்யா, கே விக்னேஷ், தலைவி தாரணி தேவி அவர்கள். இரு அணியினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். எதிர்காலம் குறித்து இளைய தலைமுறை தெளிவாகத்தான் சிந்திக்கிறது என்று முதலில் வாதாட வருபவர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு இளம் கலை ஆங்கிலம் பயின்று வரும் சா பிரியா அவர்கள். இவர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர், மக்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பேரார்வம் கொண்டவர், வாழ்க்கையின் மீது நேர்மறையான எண்ணங்களையும் ஆசைகளையும் கொண்டுள்ளவர். இளைய தலைமுறை தெளிவாகத்தான் சிந்திக்கிறது என்று தன்னுடைய வாத கருத்துக்களை எடுத்து வைக்க முதலாவதாக நான் பேச அழைப்பது சா பிரியா அவர்களை. Priya? Ma'am. Yes, go ahead. Yes, ma'am. அறிவியில் சிறந்த ஆன்றோர்களுக்கும் கல்வியில் சிறந்த சான்றோர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இளைய தலைமுறையினர் தெளிவாக சிந்திக்கின்றனர் போல அல்ல, எண்ணங்கள் தெளிவானது, மனதில் மங்களாக கனவு இல்லை, திட்டம் மிக வலிமையானது. பாலைவனத்தில் துளசி விதைக்கும் மனம்தான் இன்றைய இளம் தலைமுறையின் அடையாளம். விண்ணை நோக்கும் பார்வை, ஆனால் வேர்களை உறுதியாய் பிடித்திருக்கும் ஆழம். காலனுக்கு பயப்படாத கனவுகள், காலத்தை வெல்லும் கனிவான செயல்கள். விண்ணை நோக்கும் பார்வை, ஆனால் வேர்களை உறுதியாக பிடித்திருக்கும் ஆழம். நட்சத்திரங்களை எண்ணி அலையாதவர்கள், நட்சத்திரங்களை தொட முயல்வோரே இவர்கள். நிலையை மாற்றும் எண்ணங்கள், நியதியை சவால் செய்யும் செயற்பாடுகள். வேலை என்பதை கேட்கும் போதே வேலை உருவாக்க வேண்டும் என்பதே பதில். எதற்காக என்ற கேள்விக்கே நான் என் விருப்பத்திற்கு வாழ வேண்டும் என்பதே வழி. கணினி, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு இவை எல்லாம் கருவி மட்டுமே. அவர்கள் கையில் மாற்றத்தை இயக்கும் நாணயம், அவர்கள் உள்ளத்தில் நம்பிக்கையால் நிரம்பிய கனவுகள். இவையெல்லாம் பார்த்தாலே புரியும் எதிர்காலம் குறித்து தெளிவாக சிந்திக்கும் தலைமுறை வந்துவிட்டது என்று. தகவலின் ஆதிக்கம் இன்றைய இளைஞர்களுக்கு தகவல்கள் கரையேற்ற கடலை போல கிடைக்கின்றன. இணையதளம், சமூக ஊடகங்கள், அறிவியல் கட்டுரைகள் போன்றவை மூலம் அவர்கள் உலக நிகழ்வுகள், தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை திறன்கள் குறித்து தெளிவான பார்வை பெற்று வருகின்றனர். கல்விக்கான புதிய பார்வை, இளைஞர்கள் ஏற்கனவே நிலைத்திருக்கும் கல்வி முறையை மட்டுமல்லாமல் அதன் வெளிக்குடும்பத்தையும் ஆராய்ந்து வருகிறார்கள். ஆன்லைன் கற்றல், மோக், செயற்திறனை குறிக்கும் படிப்புகள், தொழில்நுட்ப நுணுக்கங்கள் ஆகியவற்றில் அவர்கள் அதிக ஆர்வம் செலுத்துகிறார்கள். தொழில் முனைவோராக உருவாக்கும் எண்ணம் பதிலுக்கு வேலை செய்யும் எண்ணத்தில் இருந்து தாங்களே தொழிலை உருவாக்கும் நோக்கத்திற்கு தங்கள் மனதை மாற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஸ்டார்ட் அப் வாய்ப்புகளை ஆராயும் தன்மை அதிகரித்து உள்ளது. தொழில்நுட்பத்தின் சக்தி இன்றைய தலைமுறை தொழில்நுட்பத்தை ஒரு சாதனமாக மட்டுமல்ல, எதிர்கால உருவாக்கத்தில் ஒரு சக்தியாக கருதுகிறது. சமூகத்தின் மீது விழிப்புணர்வு, அவர்கள் சமூகத்தில் நடக்கும் நியாயமற்ற நிலைகளை கேள்விப்படுகின்றன. பாலின சமத்துவம், சாதி ஒழிப்பு, பெண் உரிமைகள், பாலியல், இனம் குறித்து ஆகியவற்றில் ஆர்வம் காட்டுகிறார்கள். தனித்துவத்தை கொண்ட வாழ்க்கை திட்டம், பழைய தலைமுறையினர் போல ஒரே மாதிரியான வேலை, குடும்பம், வாழ்க்கை எனும் ஒரு வட்டத்தில் சிக்காமல் தங்களுக்கேற்ற வாழ்க்கை முறையை அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள், இன்றைய இளைஞர்கள் விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபட, புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். பள்ளி காலத்திலிருந்தே ஆராய்ச்சி மனப்பான்மையை உருவாக்கியுள்ளது.
நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை நோக்கும் மனநிலை, தெளிவான இலக்குகள், திட்டமிடல், சுய ஆதாரத்துடன் வாழ்க்கையை நிர்வகிக்கும் திறன் ஆகியவை இன்றைய இளைஞர்களை நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை நோக்க செய்கின்றன. ஒத்துழைப்பும் தலைமைத்துவமும் இளைஞர்கள் குழுக்களில் வேலை செய்வதற்கும் ஒரு அணியின் தலைவராகவும் செயல்பட தயாராக உள்ளனர். அவர்கள் கலாச்சார வேறுபாடுகளை மதிக்கிறார்கள், குழு வேலைப்பாடுகளை திறமையாக ஈடுபடுகிறார்கள். சுய மேம்பாடு மற்றும் மனநலத்தின் முக்கியத்துவம் குறித்து அதிகம் பேசப்படும் இந்த காலத்தில் இளைஞர்களும் சுய மேம்பாடு, பென்ஷன் போன்றவற்றில் ஆர்வம் காட்டுகிறார்கள். திட்டமிடல் மற்றும் முன்கூட்டிய செயல்பாடு வாழ்க்கையை தற்செயலாக அல்ல, திட்டமிட்டு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இன்றைய தலைமுறையின் கொள்கை. சமூக ஊடகங்களை நியாயமாக பயன்படுத்தும் திறம், இணையத்தில் நேரத்தை வீணாக்காமல் தகவல் தேட திறன் கற்றுக்கொள்ள தங்களின் எண்ணங்களை பகிரவும் பலர் சமூக ஊடகங்களை பயனுள்ளதாக பயன்படுத்துகிறார்கள். உலக தொலைதூரங்களை கடந்து கனவுகள் ஒரு கிராமத்தில் பிறந்த இளைஞனுக்கும் உலகத்தரமான கனவுகள் இருக்கலாம். கல்வி, தொழில்நுட்பம், இணையம் ஆகியவை அவரை அந்த அளவுக்கு கொண்டு செல்லும் பாலமாக இருக்கின்றன. இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது இன்றைய இளைய தலைமுறை எதிர்காலம் குறித்து மிக தெளிவாக, பொறுப்புடன், விகசிப்பாக சிந்திக்கின்றது. எடுத்துக்காட்டாக, நான் யாரையும் கூறவில்லை. இந்த விடுமுறையில் நானே வேலைக்கு போய் என்னோட செமஸ்டர் ஃபீஸ் 15,000 ரூபாயை நாங்களே கட்டிட்டேன். ஸோ இப்ப இருக்க தலைமுறையினர் எல்லாருமே தெளிவாக சிந்திச்சு அவங்களோட செயல்ல கரெக்டா இருக்காங்க. எப்பவுமே யாரும் கற்பனையில இல்லை. நான் கற்பனையில இருந்திருந்தேன்னா நான் வீட்டுல இருந்திருப்பேன். இப்ப நான் வேலை செய்யற இடத்துல இருந்துதான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். எங்க அப்பா எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாரு, 10ல் நீ ஒன்றாய் ஆகிவிடாதே என்று. இப்ப நான் 10ல ஒருவங்களா இருந்திருந்தா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதுல சேர்ந்திருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இளம் வாசலுக்கும் கொங்கு கல்லூரிக்கும் எங்களுக்குள் இருக்கும் திறமையை ஊக்குவித்து வெளிக்கொண்டு வரும் ஈரோடு வாசலுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரியா பிசிறில்லாமல் கவிதை மழையாக பொழிந்து தன்னுடைய கருத்துக்களை தொடுத்து வைத்திருக்கிறார். வேலை என்று கேட்கும் பொழுது வேலையை உருவாக்குவதே பதில். ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை ஊன்றி சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் இளைய தலைமுறை தெளிவாக சிந்தித்து முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அப்படின்னு அவங்க அடிச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக இணையதளங்களை, சமூக வலைத்தளங்களை சரியான முறையில் இளைய தலைமுறை பயன்படுத்தி அவர்களது அறிவினை விரிவாக்கம் செய்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. முந்தைய தலைமுறை மாதிரி நாங்க ஒரு சிறிய வட்டத்துக்குள் இல்லாம சிறகை விரித்து பறக்கிறோம், தெளிவாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட தன்னுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக, இப்ப கூட நான் ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் ரொம்ப தெளிவா இருந்ததுனாலதான் வேலைக்கு நடுவிலும் என்னுடைய திறமையும் வாதத்தையும் எடுத்து வைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு மறுக்க முடியாத உண்மையும் எடுத்து வைத்து இளைய தலைமுறை தெளிவாக சிந்திக்கின்றது என்று கூறி சென்றிருக்கிறார். அவர் வாதத்திற்கு எதிர்வாதம் செய்ய, கற்பனைகளில் மூழ்கியுள்ளது இளைய தலைமுறை என்று எதிர்வாதம் செய்ய வருபவர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் இயற்பியல் 1ஆம் ஆண்டு படித்து வரும் சி. சாதனா. கோபிச்செட்டிப்பாளையத்தை சார்ந்த இவர் பெயரு கேட்பவே சாதனை புரிந்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயின்று வருபவர். சமூக தொண்டு ஆற்றுவதில் பேரார்வம் கொண்ட இவர் சமூக தொண்டு ஆற்றுவதற்கு ஒரு சிறந்த தளம் ஆசிரியர் பணியே என்று முடிவு செய்து ஆசிரியர் ஆவது என்ற குறிக்கோளுடன் இருந்து வருகிறார். அவருடைய வாதத்தை முன்வைக்க சி. சாதனா அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். நற்பண்புள்ள நடுவரே, பேசும் தோழர்களே, செவிசாய்த்து கேட்கும் என் சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை சிறப்பாக்கும் வகையில் நாம் அனைவரும் இணைந்திருப்பது ஒரு சிந்தனையை தூண்டும் கருத்துக்களை வெவ்வேறு கோணங்களில் வெளிப்படுத்தும் பட்டிமன்ற நிகழ்வுக்காக. இன்று மின்னணு வலைத்தளத்தின் வாயிலாக நாம் அனைவரும் இன்று ஒன்று சேர்ந்து சிந்தனையை பகிர்ந்து விவாதத்தின் வாயிலாக உண்மை ஒளியை தேடப் போகிறோம். இன்றைய தலைப்பு
எதிர்காலம் குறித்து இளைய தலைமுறை தெளிவாக சிந்திக்கின்றது, கற்பனைகளில் மூழ்கியுள்ளது. இளைய தலைமுறை, அவர்கள் கண்களில் கனவுகள் நிறைந்துள்ளன. டிஜிட்டல் உலகம், செயற்கை நுண்ணறிவு, மாறுபட்ட தொழில் வாய்ப்புகள், புது புது கனவுகள். ஆனால் அந்த கனவுகள் அனைத்தும் நனவாகும் வழியில் பயணிக்கின்றனவா என்ற கேள்வி எழுகிறது. இந்த தலைப்பை பார்த்தவுடன் எனக்கு நினைவில் வந்த ஒரே பெயர் சர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் இளைஞர்களை பார்த்து ஒன்று கூறினார், கனவு காணுங்கள் என்று. அது தூக்கத்தில் காண்பதல்ல, அது உன்னை தூங்க விடாமல் பண்ணும் கனவு என்று. அதனாலே என்னவோ தெரியவில்லை, இன்றைய இளைஞர்கள் தங்களின் வருங்காலத்தின் மீது அவ்வளவு எதிர்பார்ப்புகள், அவ்வளவு கனவுகள். இன்றைய மாணவர்கள் ஒரு நாளுக்கு 5 to 6 மணி நேரம் கூட இந்த வீடியோ கேம்ஸ், மொபைல் போன்ஸ் மற்றும் சமூக வலைத்தளங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி இருப்பின் வருங்காலத்தை பற்றி சிந்திக்க அவர்களுக்கு ஏது நேரம்? ஒரு நாள் நான் ஏதாவது என் தம்பி கிட்ட போய் கேட்டேன், டே படிச்சு நீ என்னவாடா ஆக போற அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், அக்கா நான் படிச்சு எலான் மஸ்க் மாதிரி மல்டி பில்லியனர் ஆகணும் அப்படின்னு. இன்று டே தம்பி 5 மணிக்கு பட்டிமன்றம் வருதுன்னு சொல்றாங்கடா, போனை கூடுடா அப்படின்னு கேட்டா, போப்பா நான் சின்சியரா கேம் விளையாண்டு இருக்கிறேன், தோத்தா என் காசு போயிடும், நீ வேணா போய் வேற போன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா நடுவர் அவர்களே, இந்த சமூகம் எப்படி மாறிவிட்டது என்று. முந்தைய கால இளைஞர்களிடம், குறிப்பாக சொன்னால் 90s கிட்ஸ், அவங்க கிட்ட நீ படித்து என்னவாக போற அப்படின்னு கேட்டா, நான் டாக்டர் ஆக வேண்டும், கலெக்டர் ஆக வேண்டும், குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும், எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கின்றன என கூறுவேன். ஆனால் இன்றைய இளைஞர்களோ, ப்ரோ ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்ல வேலையை வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கணம் நடுவரவர்களே, தற்போது வெளிநாட்டு வேலை இழந்து கொண்டிருக்கும் இளைஞர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக உள்ளது. நாளைக்கு என்ன ஆக போறோம், எதுக்கு படிக்கணும், வேலை பார்க்கணும், அதெல்லாம் தெரியாது. ஆனா ஒரு 3 நாள் யூடியூப் பாக்குறாங்க, உடனே சொல்றாங்க ஒரு பிளாகர் ஆக போறேன் அப்படின்னு. வீட்டுக்கு ஒருத்தவங்களே இப்படி கிளம்பிடுறாங்க. நமக்கு அனைவருக்கும் தெரிந்த படம் சூரிய வம்சம். அந்த படத்துல எப்படி சரத்குமார் ஒரே பாட்டுல பணக்காரர் ஆகுறாரோ, அதே போல நாமும் ஒரே பாட்டுல மல்டி பில்லியனர் ஆயிடலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்னு நம்மால எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிச்சிடலாம்னு நம்புறாங்க. அப்படி அவர்கள் போகும் பாதையில் தடைகள் வந்தால் அதை தகர்த்து எரிந்து முன்னேறி செல்லும் மன பக்குவமும் தைரியமும் இந்த கால இளைஞர்களிடம் அரிதாகவே பார்க்க முடிகிறது. இன்றைய விஞ்ஞான உலகம் தாம் கற்ற கல்வியை வைத்து வேலை தேடுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை உணராமல் கற்பனை உலகில் வாழ்கின்றன. கற்பனை உலகத்தை வெற்றி பெற முடியாத போது எனக்கு யாரும் இல்லை, என்னால எதுவும் முடியாது, நான் வேஸ்ட் அப்படிங்கிற மனநிலைக்கு இளைஞர்கள் தள்ளப்படுகிறார்கள். இதனால் மன அழுத்தம், தற்கொலை எண்ணங்கள் அதிகரிக்கின்றன. இளைய தலைமுறையிடம் திறமைகள் இருக்கின்றது. அந்த திறமைகள் வெளி கொண்டு வர நல்ல ஆசானை தேடி செல்வதில்லை. யாராவது அட்வைஸ் பண்ணா, டே தம்பி இதை பண்ணு, அவங்க கிட்ட போய் கத்துக்கோ அப்படின்னு சொன்னா, ஐயோ இவங்களே வந்துட்டாங்களா அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சியால் இன்று எந்த ஒரு தகவலும் சில வினாடிகளில் கிடைக்கிறது. இதனால் இளைஞர்கள் நேரடி முயற்சிக்கு பதிலாக குறுக்கு வழிகளை தேடுகிறார்கள். நல்ல எதிர்காலத்தை அடைவதற்கான திட்டம், துறையை பற்றிய ஆராய்ச்சி, நிதானமான பயிற்சி இவை இல்லாமலேயே வெறும் கற்பனை உலகில் வாழ்ந்து விடுகிறார்கள். இறுதியாக ஒன்று கூறிக்கொள்கிறேன், உங்கள் எதிர்காலம் என்பது நாளை என்ன நடக்க போகிறதோ என்பதல்ல, இன்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதில் தான் உள்ளது. வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனா அவர்கள் அப்துல் கலாம் அவருடைய கனவையே கேள்விக்குறியாக்கி, தூங்கும் போது காண்றதுக்கு பேரு கனவு இல்ல, நம்மள தூங்க விடாம இருக்கிறது தான் கனவு. அதனால இன்றைய இளைஞர்கள் தூங்கும் போது மட்டும்தான் கனவு கண்டுட்டு இருக்காங்க, தூங்கி முழிச்சுட்டா தூங்கும் போது கனவு காங்குறாங்க, தூங்கி முழிச்சாலும் கனவு காங்குறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்காங்க. அவங்க சொல்லுதுல இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா, இந்த காலத்து இளைஞர்கள்ல அட்வைஸ் அப்படின்னு கூப்பிடும் போதே, எங்க அட்வைஸ் பண்ணும்போது ஒரு உண்மையை பத்தி எடுத்து பேசிட்டா நம்ம அதை ஏத்துக்க வேண்டி வந்துருமோ, நம்ம செய்யறது தவறுன்னு ஒரு ரியலைசேஷன் வந்தா நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துருமோ அப்படின்னு சொல்லி பெரியவங்களை விட்டு விலகி ஓடுறதும்
ஒரு நிதர்சனமான உண்மைதான். அடுத்ததா ரொம்ப ரொம்ப இப்ப நம்ம எல்லாருமே உணர்ந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம், இந்த யூடியூப பார்த்து நான் யூடியூபரா மாறுறேன், இன்ஃபுளுசரா மாறுறேன். இதெல்லாம் எதனோட தாக்கம்னா, உடல் உழைப்ப போடாம இன்ஸ்டன்டா எனக்கு வெற்றி கிடைக்கணும், எனக்கு ஒண்ணு வேணும், நான் சம்பாதிக்கணும், அது இன்ஸ்டன்டா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கனவுலைகள் தான் அவர்கள் கனவு குதிரையில் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. நிஜ உலகில் அவர்களுடைய உழைப்பும் கவனமும் கம்மியா இருக்கு அப்படின்னு தன்னுடைய வாதத்தை வைத்துட்டு போயிருக்காங்க. இதற்கு எதிர்வாதம் செய்ய இளைய தலைமுறை தெளிவாகத்தான் சிந்திக்கிறது என்று எதிர்வாதம் செய்ய வருபவர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் கணினித்துறையில் இளம் கலை 1ஆம் ஆண்டு பயின்று வரும் ஓவியா அவர்கள். ஓவியா பாத்தீங்கன்னா பரதநாட்டியத்தின் மீது தீராத தாகம் கொண்டவர். பரதநாட்டிய வகுப்புகள் எடுக்கிறாரு. 11 வருடங்களாக பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு 8 நிலைகளையும் பரதநாட்டியத்தில் 8 நிலைகளையும் தேர்வெழுதி திறம்பட அதை கடந்து வந்திருக்காங்க. அது இல்லாம மாடல் யுனைடெட் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முன் இந்தியா அப்படிங்கிற கருத்தரங்குல 3 முறை பங்கு பெற்றிருக்கிறார்கள். இவர் கூடைப்பந்து வீராங்கனை. 7 முறை மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்டிருக்கிறார். வாழ்வின் மீது மிகவும் நேர்மறையான எண்ணமும் விரிந்த பார்வையும் கொண்டவர். விரிந்த பார்வை கொண்ட நமது ஓவியா தன்னுடைய தலைப்பு சார்ந்து என்ன நியாயத்தை எடுத்து வருகிறார் என்று கேட்பதற்காக அவரை மேடைக்கு அழைக்கிறேன். தித்திக்கும் தேன்தமிழ் திக்கிட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். இங்கு ஜூம் மீட்டிங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமா கற்பனை உலகில இருந்து முழிச்சு வந்திருக்கும் எதிரணிக்கும் வணக்கம். ஏன்னா கற்பனையில இருந்தா இங்க வந்து வாதாட முடியுமா? தொலைநோக்கு பார்வையாளர்கள்லாம் தெளிவாக சிந்திக்கிறவங்களும் கூட இருக்காங்க. ஏன்னா தெளிவாக சிந்திக்கிறவங்க அடுத்து என்ன செய்யணும், எப்படி அதை மேலும் தெளிவாகவும் சரியாகவும் மேம்படுத்தி செய்யலாம் அப்படின்னு நினைச்சுன்னு மட்டும் இல்லாம அதை செயல்படுத்தியும் காட்டுறாங்க. தெளிவாக சிந்திக்கிறவங்க யாரும் பிறப்பிலேயே வந்துட்டு அறிவாளியாகவோ ஞானியாகவோ மேதாவியாகவோ யாரும் பிறப்பதில்லை. தன்னை சுத்தி நடக்கிறத வச்சும் தன்னோட அறிவை வளர்த்தியும் தான் அவங்க வந்துட்டு தெளிவாக சிந்திக்கிற திறனையே வளர்த்துக்கிறாங்க. தூங்குறவங்களை எழுப்ப முடியும், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியுமா? அந்த மாதிரி கற்பனை உலகில மூழ்கி கிடக்கிறவங்களை என்னத்தான் எழுப்பினாலும் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. அவங்களை எழுப்புறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். புதுசா கணினி அறிவியல் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிற நம்ம காலத்துல இன்னும் கனவுலயே மிதந்துட்டு நிஜத்துக்கே வராம இருந்தா என்ன நடக்கிறது சொல்லுங்க? யாராச்சும் இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயத்தில் ஒரு கால் செய்யத்தில் ஒரு கால். சும்மா நார்மலா சொல்லணும்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்க. நம்ம மனச பாதியா இருந்துட்டு அந்த முத பாதி வந்துட்டு கனவுலயும் மீதி பாதி நிஜத்திலயும் இருந்தா பாதி வேலை மட்டும்தான் நடக்கும். இதுவே முழுசா கனவுலயே இருந்துச்சுன்னா ஒரு வேலையும் பண்ண முடியாதுங்க. அதனாலதான் முழு மனசையும் நிஜத்துல வச்சு தன் வேலையை செஞ்சா எல்லாமே வந்து கரெக்டா சிறப்பாகவும் தெளிவாகவும் செய்யலாம் அப்படி சொல்றாங்க. தெளிவாக சிந்திக்கும் கலை அப்படின்னு சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தையே எழுதிக்காருன்னா அப்ப தெளிவா சிந்திக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. தூங்கி காண்பது கனவில்லை, நம்மை தூங்க விடாமல் இருப்பதுதான் கனவு அப்படின்னு அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல என்னங்க எடுத்துக்காட்டு வேணும்? நினைத்ததை நடத்திட நிஜத்தில் வாழ்ந்திட வேண்டும். நீங்க கேட்கலாம், அப்ப எல்லாரும் வெற்றி அடைஞ்சிடுறாங்களா அவங்க லட்சியத்துலன்னு? கடைசியில கிடைக்கிறது வெற்றியோ தோல்வியோ. முயற்சி செய்யாம இருந்தாதான் தோல்வி. இதுவே நம்ம இளைய தலைமுறை வந்துட்டு எல்லாருமே சிந்திச்சு வெற்றி பாதையில அடி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு படியா ஏறிட்டு இருக்காங்க. இந்த காலத்து இளைஞர்கள் தன் முயற்சியிலையும் லட்சியத்திலையும் தெளிவா இருக்காங்கங்க. ஒவ்வொரு அடியிலையும் எது சரி எது தவறுன்னு யோசிச்சு தன்னோட தவறை திருத்திக்கிறாங்க. யாரும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு தவறான பாதையிலே போயிட்டு இல்லைங்க. ஐஐடி, நாசா, இன்ஸ்டாகிராம், ஸ்டார்ட் அப்புகள் இவை அனைத்திலும் இளைய தலைமுறை முன்னணியில் இருக்குதுங்க. சுற்றுச்சூழலையும் மேம்பாடுபடுத்துறதுக்கு நிறைய வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க.
டிஜிட்டல் டெக்னாலஜி, ஏஐ, சோஷியல் மீடியா, வாக்குவாதங்கள் இவை அனைத்திலும் அவர்கள் சிறந்தும் முன்னிலையிலும் இருக்காங்க. ஃப்ரீலான்சிங், கிக் எக்கானமி, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வீட்ல இருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. வெப் டிசைனிங், கண்டென்ட் ரைட்டிங், கிராஃபிக் டிசைனிங், அவங்க சொன்னாங்க இல்லையா இன்ஸ்டாகிராம்லயே மூழ்கி இருக்காங்க அப்படின்னு இல்லாம அதுலயுமே எப்படி வந்துட்டு நம்ம வந்து மேம்படுத்தலாம், எதெல்லாம் வந்துட்டு கரெக்டா கொண்டு போலாம் அப்படின்னு யோசிச்சு அதை கொண்டு போறாங்கங்க. இப்ப இருக்கிற தலைமுறை நிகழ்காலத்தை மட்டும் மனசுல வச்சுக்காம தன்னோட எதிர்காலத்துல என்னென்ன செய்யணுமோ அதை தானே செஞ்சுக்கிறாங்க. எங்க இதுலயே சொல்லணும்னா, நான் வந்துட்டு பரதம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன், ஃப்ரீயா இருந்துட்டு வேலைக்கு போறாங்க சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்னோட எதிர்காலத்துக்கு வந்துட்டு இப்ப இருந்தே நாங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. கற்பனை கதைக்கும் கவிதைக்கும் தான் ஒரு ஊத்து வரும். ஆனா கதையும் கவிதையையும் நிஜத்துல எழுதுனாதான் சோறு போடுமே தவிர அதை நினைச்சுக்கிட்டே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அழகாக பேசுனீங்க பிரியா. எதிரணியினர் சொல்ற மாதிரி எல்லாம் கனவுலகிலேயே மிதந்துட்டு இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு முன்னேற்றங்கள் எங்கிருந்து வரும் அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. இன்னைக்கு சமூக ஊடகங்களிலும் சரி, ஏஐ, டிஜிட்டல் எல்லா இடத்துலயும் இவ்வளவு தூரம் ஒரு முன்னேற்றம் வந்திருக்குன்னா இளைஞர்கள் தெளிவாக சிந்தித்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி பாயிண்ட் வந்து நம்ம கண்டிப்பா கவனத்தில் வைக்க வேண்டியது, படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் அப்புறமா சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் படிக்கும் பொழுதே அவங்கவுங்க திறமையை கொண்டு எப்படி பொருள் ஈட்டலாம், பணம் ஈட்டலாம், அதன் மூலியமா பெற்றோர்களுக்கு நம்ம உதவியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு விரிவான பார்வை இருந்ததுனாலதான் நாங்கெல்லாம் படிக்கும் பொழுதே வேலைக்கு போறவங்க வேலைக்கு போறாங்க. எனக்கு பரதம் திறமையா இருக்கிறதுனால நான் பரதத்தை வகுப்பெடுத்திருக்கேன். இப்ப எங்களையெல்லாம் நீங்க எப்படி கற்பனையில மூழ்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவீங்க, நாங்க தெளிவாதான் இருக்கோம் அப்படின்னு அவங்களையே ஒரு முன் உதாரணமாக நிறுத்தி பேசி சென்றுள்ளார் நம்முடைய ஓவியா அவர்கள். எனக்கும் இதுல ஒரு சின்ன உடன்பாடு இருக்கு. எப்படின்னா, இப்ப நம்மளுடைய அந்த ரித்து அப்படின்னு ஒரு சேனல்ல அந்த ஒரு குட்டி பையன், நான் அவங்க அப்பாவே இளைய தலைமுறையா எடுத்துக்கிறேன். அவர் திடீர்னு பாக்குறாரு, அப்படியே பையனை வைக்கிறாரு, ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு. அதன் மூலியமாக பையனை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து மீடியா வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தினாரு. சோ இளைய தலைமுறை கற்பனையில் மூழ்கி இருக்கவில்லை, தெளிவாகத்தான் சிந்தித்து வாய்ப்புகளை பயன்படுத்துகிறது என்று கூறி சென்ற ஓவியாவிற்கு எதிர்வாதம் செய்ய வருபவர் சா ரிதன்யா. இவர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். மிகவும் வித்தியாசமான சிந்தனை திறன் கொண்டவர். எப்படி சொல்றாங்க கேக்குறீங்களா? ஒருத்தரும் அவங்களுடைய அறிமுகத்தை கேட்கும் பொழுது அவங்க எப்படி அவங்க அம்மாவுடைய கருவறையில் இருந்து அந்த இருட்டறையில இருந்து வெளியில வந்து சமுதாயத்தில் எனக்கு சமுதாயத்தை புரிந்து கொள்ளும் வரை அவர் அழகாக ஒரு கோர்வையாக அதை எழுதி அனுப்பியிருந்தாரு. அதுல இருந்தே புரிஞ்சுது அவங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சிந்தனை திறன் கொண்ட பொண்ணு அப்படின்னு. சமூகத்தின் மீது தெளிவான பார்வை கொண்டவர், பெற்றோர் மீதும் ஆசிரியர் மீதும் நன்மதிப்பும் மரியாதையும் கொண்ட சா ரிதன்யா அவர்களை இன்றைய இளைய சமுதாயம் கற்பனைகளில் மூழ்கியுள்ளது என்ற வாதத்தை எடுத்து வைக்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரிதன்யா. நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு பார்த்தீங்கன்னா, எதிர்காலம் குறித்து இளைய தலைமுறையினர் கற்பனைகளில் மூழ்கியுள்ளார்கள். ஆமாங்க, எதிர்காலம் குறித்து இந்த இளைய தலைமுறையினர்லாம் கற்பனையில தாங்க மூழ்கி இருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு, மெய்மை அப்படின்னு 2 வகை இருக்குங்க. அதுக்கு 2த்துக்குமே பொருத்தம் சுத்தமா இருக்காது. எதிர்பார்ப்பை அதிகமாக வைத்துக் கொள்ளும் போது மெய்மைக்கு அது வந்து அவங்க மெய்மைக்கு போகும்போது அதை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை மற்றும் ஏமாற்றம் அடைகிறார்கள்னே சொல்லலாம். இந்த படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காலத்துல படிக்கும் வசதி இல்லைனாலும் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் எல்லாம் அவ்வளவு அழகா போட்டி போட்டுக்கொண்டு படித்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல படிக்கும் வசதி இருந்தும் வாய்ப்பு இருந்தும் அவங்க வந்து எல்லாம் படிக்காம இருக்கிறதுக்கு போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். நீ படிக்காதவன், நான் படிக்காதவன் அப்படின்னு போட்டி போட்டுட்டு படிக்காம இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தவறான கற்பனையில் மூழ்கி உள்ளார்கள். படிக்காம இருந்தாதான் கெத்து, படித்தா கெத்து இல்ல அப்படின்ட்டு. தற்காலிகமா டிராகன் படத்துல பார்த்திருப்போம், ஹீரோ நல்லா படிக்கிறவன் தான், ஆனா படிக்காம இருந்தாதான் கெத்து அப்படின்னு ஒரு தவறான கற்பனையில மூழ்கி இருப்பாரு. அவர் எடுத்த முடிவுக்கான பின்விளைவுகளை சந்தித்தாரு. அது நம்ம கண்கூடாவே பார்த்தோங்க.
வாழ்க்கையில் எப்பயுமே கொக்கை போல் கோழியை போல் உப்பை போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொக்கோட வேலை என்னன்னா, நீர்நிலைகள்ல போற மீனை அதுக்கு எந்த மீன் வேணுமோ டக்குன்னு அந்த வாய்ப்பு கிடைத்தா அதை டக்குன்னு கவ்விக்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இளைய தலைமுறையினருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தெரியவில்லைன்னு தான் சொல்லணும். நான் இப்போ தற்காலிகமா ஈரோடு வாசல் மீட்டிங் ஒண்ணு வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா வந்த தலைமுறையினர்கள் இளைய தலைமுறையினருக்கு முன்னாடி இந்த தலைமுறையினர்கள் தான் வந்து பங்கேற்று கொண்டிருந்தார்கள். அங்க வந்து ஒரு கேள்வி, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்ல ஏதாவது பகிர்ந்து கொள்ளணும்னா பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் அவ்வளவு முன்னாடி வந்து எவ்வளவு அழகா எல்லாம் உற்சாகமா வந்து முன்னாடி வந்து எல்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த இளைய தலைமுறையினருக்கு அந்த ஏதாவது அது மாதிரி வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ள மாட்டேங்கிறார்கள். ஏன்னா அவங்க ஒரு தவறான கற்பனையில மூழ்கி இருக்காங்க. தான் முன்னாடி வந்து பேச முடியாது, அவ்வாறே பேசினா தன்னை கேலி செய்து விடுவார்கள், சிரித்து விடுவார்கள், அந்த மாதிரி ஒரு தவறான கற்பனையில தான் மூழ்கி இருக்காங்க. இந்த ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இளைய தலைமுறையினருக்கு அதுல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. முகத்தில் அவ்வளவு செலவு செய்கிறார்கள், முகத்திற்கோசரம் அவ்வளவு அழகு செலவு செய்கிறார்கள், முகம் அழகாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற வாக்கியத்தை மறந்து விட்டாங்க. நம்ம எப்படி உடம்புக்கு எவ்வளவு ஆரோக்கியமான உணவை கொடுக்குறோமோ அந்த மாதிரி நம்ம முகம் அமையும் அப்படிங்கறது மறந்து விட்டு முகத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்து முகத்திற்கு அதிகமான செலவுகளை செய்கிறார்கள் தான் சொல்லணுங்க. எங்க பார்த்தாலும் க்ளோ அப் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா வந்து நம்ம வாழ்க்கையில என்றும் க்ரோ அப் தான் ஆக வேண்டிய வழியே. க்ளோ அப் ஆனா அது என்னவே நம்ம வயசானால் அது நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம அழகு அப்படிங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் போவதா போகுது. ஆனா அது இந்த இளைய தலைமுறையினருக்கு அது புரிய மாட்டேங்குது. தவறான கற்பனையில வந்து அவங்க மூழ்கி இருக்காங்கங்க. அப்புறம் இது இந்த சிறு குழந்தைங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் கைபேசியிலேயே தாங்க தன்னோட முழு நேரத்தையும் வீணாக்கி இருக்கிறார்கள், செலவு செய்கிறார்கள்னே சொல்லலாம். அதாவது வந்து இந்த யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்ப்பது, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் நோண்டுவது, விளையாடுவது, இதுதான் வந்து தனக்கு மகிழ்ச்சி தருகிறது அப்படின்னு கற்பனையில மூழ்கி இருக்காங்க. மனிதர்களுக்கு மனிதர்களே துணை. மனிதர்களுடன் பேசும்போது நம்மளோட பாரம் குறையும். மற்றும் மனிதர்களுடன் பேசும்போது நிறைய புதிய விஷயங்கள் கத்துக்கலாம், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனா அது வந்து இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரிய மாட்டேங்குது. இது உங்களுக்கு மகிழ்ச்சி தருவது இதுதான், கைபேசி தான், மனிதர்களுடன் பேசுவது என்னங்க மகிழ்ச்சி தரப்போகுது அப்படின்னு தவறான கற்பனையில மூழ்கி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து என்னன்னா, இப்போ இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு அற்புதமான வார்த்தை ஒண்ணு இருக்குது. அது இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க முயற்சியே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு காரியத்துல கால் வைத்தார்கள் அப்படின்னா உடனடி வெற்றியை எதிர்பார்க்கிறார்கள். அதான் வந்து அதுல வெற்றி பெறவில்லை அப்படின்னா அதுல வந்து எளிதா கைவிட்டு விடுகிறார்கள். மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்வனே மனிதன் என்னும் வாக்கியத்தை இவர்கள் மறந்து விட்டார்கள். இவர்கள் வந்து ஆறுதல் மண்டலம் என கூறப்படும் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து கொண்டே தான் வாழ்க்கையில் சாதித்து விடலாம் என்று தவறான கற்பனையில் மூழ்கியுள்ளார்கள் இந்த இளைய கால தலைமுறையினர். எனவே கற்பனைகளில் மூழ்கியுள்ளார்கள் இக்கால இளைய தலைமுறையினர், கற்பனைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இக்கால இளைய தலைமுறையினர். எனவே நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் கற்பனை இருக்கலாம், ஆனால் கற்பனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது என்று கூறி இக்கால இளைய தலைமுறையினர் கற்பனைகளில் தான் மூழ்கி உள்ளார்கள் என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கும் வாய்மொழி கேட்டதுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரிதன்யா, ரொம்ப அழகா டிராகன் படத்துல இருந்து அந்த கால பழமொழியில இருந்து இந்த கால இளைஞர்கள் வரைக்கும் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த எதிர்பார்ப்புக்கும் மெய்மை, அதாவது உண்மைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை பத்தி நீங்க பேசுனது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து ஆழமிக்க ஒரு பாயிண்ட். என்ன காரணம், இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து தோல்வி அப்படிங்கறத ஏத்துக்கவே முடியறது இல்ல. எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலைன்னா அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. இத வந்து நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பல எடுத்துக்காட்டுகள் நம்ம வந்து பத்திரிகைகளிலும் செய்திகளிலும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையே இல்ல. அவங்களுக்கு உடனடி வெற்றி கிடைக்கணும், இல்லைன்னா விட்டுருவாங்க, தொடர்ந்து முயற்சி செஞ்சு மேல போறது இல்ல அப்படிங்கிறது ரிதன்யாவோட வாதமாகவும் ஆதங்கமாகவும் இருக்கு. அடுத்ததாக முக அழகு பத்தி பேசினாங்க. அகத்தை அழகா வச்சுக்கிட்டாலே முக அழகா இருக்கும். நீங்க ஏன் முக அழகா இருந்தா உங்களை சமுதாயம் ரொம்ப மேன்மையாக எடை போடுன்னு ஒரு கற்பனை உலகில் மிதந்து முகத்துக்கு அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து வைத்து விட்டு சென்றிருக்கிறார் ரிதன்யா. அவருக்கு என்ன பதில் சொல்ல வரப்போறாங்க மதுரிதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து பேச வரக்கூடிய மதுரிதா கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் உயிர் தொழில்நுட்பம் இளங்கலை 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார்.
அவருடைய கான்செப்ட் என்னன்னா, வாய்ப்புகள் கதவை தட்டும் போது கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். இதை வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டவங்க தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்ற ஆழமான நம்பிக்கை உடையவர், நேர்மறையான சிந்தனை ஓட்டம் உள்ளவர். மதுரிதா, மேடை தங்களுக்கானது. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொழில்நுட்பம் தெளிவுக்கு உதவும் ஆயுதம். GPT, AI, கூகுள், யூடியூப் போன்ற அனைத்தையும் பயன்படுத்தி இன்றைய இளைஞர்கள் தங்கள் பாதையை தாங்களே வகுக்கிறார்கள். ஓர் யோசனை வந்தவுடன் அதை வழிமுறை, வாய்ப்பு, வருமானம் என்று வரைபடம் போடுகிறார்கள். கற்பனை மட்டுமல்ல, செயல் திட்டம் கூட. நான் ஒரு விஷயத்தை செய்ய விரும்புகிறேன் என்ற எண்ணம் மட்டுமல்ல, அதை எப்படி செய்யலாம் என்ற செயல் திட்டம் கூட இன்றைய இளைய தலைமுறைக்கு உள்ளது. கனவு மற்றும் திட்டம் இருந்தால் தெளிவான எதிர்காலம், ஊக்கமளிக்கும் நடுநிலை தீர்மானங்கள், மருத்துவம், சட்டம், பொறியியல் என மாதிரி படிகளை ஒதுக்கி உண்மையான தங்கள் ஆர்வத்திற்கேற்ப கோர்ஸ், வேலை, தொழில் என நேர்மை மற்றும் தெளிவுடன் முடிவெடுக்கிறார்கள். சமூக ஊடகங்கள், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்கள் பல்வேறு துறையிலும் சாதிக்கின்றனர். யூடியூப், இன்ஸ்டாகிராம் என்ற சமூக ஊடகங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்களில் பெரும்பாலானோர் வெறும் பொழுதுபோக்காக பார்க்காமல் தன் திறமைகளை வெளிப்படுத்தவும், புதிய செய்திகளை கற்றுக்கொள்ளவும், வருமானம் ஈட்டவும் பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக சமையல் குறிப்புகள், கல்வி வீடியோக்கள், கைவினை பொருட்கள் தயாரிப்பு என பல்வேறு துறைகளில் தொழில் வாய்ப்பையும் உருவாக்குகிறார்கள். இது எதிர்காலத்தின் அடித்தளத்தை உருவாக்குகிறது. சுற்றுச்சூழல் எதிர்காலத்தின் உலக சுற்றுச்சூழல் ஆர்வத்தை உணர்ந்து மறுபயன்பாடு, சுற்றுச்சூழல் நட்பு பொருட்கள் பயன்படுத்துதல், குறைந்த கழிவுகளை உருவாக்குதல் என சுற்றுச்சூழலை உருவாக்குகிறார்கள். சுற்றுச்சார்ந்த கண்டுபிடிப்புகள், சுற்றுச்சார்ந்த தொழில்கள் என தெளிவாக சிந்தித்து எதிர்காலத்தை இளைஞர்கள் சிந்திக்கிறார்கள். மன ஆரோக்கியம், மனநலம், மன அழுத்தம் போன்ற இன்றைய இளம் தலைமுறையினர் தெளிவாக பேசுகிறார்கள். பாரம்பரியமாக விளங்கப்பட்ட விதிகளையும் மாறுபடுத்தி எடுத்துரைக்கிறார்கள். இது ஒரு தெளிவான சிந்தனையின் எதிர்காலம் என்று கூறலாம். சாதனை புரிய பெண்களும் வந்துட்டாங்க. இது முடிந்த விஷயம்தான்.
ஆனா எப்போது முடியவில்லை என்று கேட்கவில்லை பெண்கள். எப்போது ஆரம்பிக்கலாம் என்று செயல் திட்டத்தில் ஆர்வமாக கேட்கிறார்கள். பைலட், என்டர்பிரனர்ஷிப், ஸ்டெம் போன்ற பல துறைகளில் பெண்கள் முன்னேற்கிறார்கள். ஊக்கமளிக்கும் நடுநிலை தீர்மானங்கள். கோர்ஸ் ஊக்கமளிக்கும் நடுநிலை தீர்மானங்கள். இளைஞர்கள் தங்களுக்கு விருப்பமான கோர்ஸ், வேலை வாய்ப்பு என தெளிவாக சிந்தித்து எடுக்கிறார்கள். இளைஞர்கள் புதிதாக ஸ்டார்ட் அப் நிறைய பிசினஸ் எல்லாம் செய்கிறார்கள். யூடியூப்ல எல்லாம் தங்கள் சமையல் குறிப்புகள் எல்லாம் பதிவிட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக மாறி தொழில் வாய்ப்பை உருவாக்குகிறார்கள். நாளைய தலைமுறை இல்லை, இன்றைய முன்னோடிகள். இளைஞர்கள் விசைப்பதம், நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் மதுரிதா. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத சமூக ஊடகங்கள் பற்றி மீண்டும் தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. வீட்டுல சமைச்சிட்டு இருக்கக்கூடிய லேடிஸ் கூட அவங்களுடைய சமையல் கண்டென்ட் போட்டு அதன் மூலியமாக வெளி உலகத்துக்கு வந்திருக்காங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற தன்னுடைய வாதத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு வார்த்தை சொன்னாங்க, தெளிவாக பேசுகிறார்கள் அப்படின்னு. தெளிவாக பேசுகிறார்கள், ஆனால் தெளிவாக செயல்படுகிறார்களா என்று எதிர்வாதம் செய்ய வருகிறார். கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய கே. விக்னேஷ் அவர்கள். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆவது இவருடைய கனவு. படித்துக்கொண்டே ஓய்வு நேரங்களில் நிறுவனம் ஒன்றிலும் பணியாற்றுகிறார் கே. விக்னேஷ் அவர்கள். விக்னேஷ் இன்றைய தலைமுறை கற்பனை உலகில் மூழ்கியுள்ளது என்று தன் வாதத்தை எடுத்து வைக்க வருகிறார். எனது தாய்மொழியான தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கம். ஆன்லைன் டிபேட்டில் உள்ளவர்களுக்கு மறு வணக்கம். அப்புறம் தெளிவா இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு பேசி ஜெயிச்சிடலான்னு வந்திருக்கிற கற்பனை மூழ்கி இருக்கிற எதிரணிக்கு ஒரு வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த தலைப்பு, கற்பனையில் மூழ்கி உள்ளார்கள் இளைஞர்கள். நம்ம கருத்தை விடுங்க, முதல்ல வந்துட்டு எதிரணி சொன்னதுக்கு ஒரு பதிலடியா கொடுத்துட்டு வருவோம். முதல்ல வந்தவங்க சொன்னாங்க, ஆன்லைன்ல வந்து நாங்க படிச்சு முன்னேறுறோம் அப்படின்னு. மாணவர்கள் ரொம்ப தெளிவாக தாங்க இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் அப்ப ஃபோனை ஆஃப் ஸ்க்ரீன் ஆக்கிட்டு மேலே அவங்க பாட்டுக்கு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. இவங்க மைக்கோ கேமரா ஆஃப் பண்ணிட்டு கீழே வச்சு கேம் விளையாண்டு இருக்கிறாங்க. அம்மா வந்த உடனே ஸ்க்ரீனை தள்ளி விட்டு கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரியும், அம்மா அந்த பக்கம் போன உடனே ஆஃப் ஸ்க்ரீனை மாத்திட்டு கேம் விளையாடுற மாதிரியும். இதுதான் ரொம்ப தெளிவான இளைஞர்களா? அடுத்தது ரெண்டாவதா ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னு. ஆன்லைன்ல இளைஞர்கள் மட்டும்தான் அதிக லெவல்ல பணத்தை இழந்தவங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கூட அந்த அளவுக்கு பணத்தை இழந்தவங்க. ஆன்லைன்ல இருக்கவங்களாம் கற்பனையில மூழ்கி நம்ம சம்பாதிச்சிடலாம் நினைச்சு பணத்தை விட்டவங்க எக்கச்சக்க பேர். அதுக்கு இந்தியாவே ஒரு அறிக்கையாவே விட்டுருக்காங்க. மூணாவதா ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏஐ உதவி. ஏஐய என்ன கற்பனையில கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல, அது ஆபத்தோட உச்சிங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு பையன் சொல்லியிருக்கிறான், எங்க அம்மா அப்பா என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு.
அந்த ஏஐ ஒரே வார்த்தையா அவங்க அம்மா அப்பாவே கொன்று அப்படின்றாங்க. இதுதான் ஒரு தெளிவான இளைஞர்களின் எதிர்காலமா? இதுதான் எதிரணிக்கு வைக்கிற கேள்வி. சரி, நம்ம தலைப்புக்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட், இளைஞர்கள் எப்படி யோசிக்கிறாங்க எதிர்காலத்தை பத்தி? நம்ம கெத்தா இருந்தா நம்ம கிட்ட எல்லாரும் வருவாங்க, நம்ம வருங்காலத்துல பெரிய ஆளாயிரலாம். கெத்தா இருந்தா நீ வேலை செய்யலன்னு அர்த்தம். வேலை செய்யாம சும்மா இருக்கிற, உன்னை நீயே கெத்து காமிச்சுக்கிறன்னா அந்த டைம்ல ஏதாச்சும் உனக்கு ஒரு நல்லது இருக்குமே ஒழிய எதிர்காலத்துல அதுல எந்த வகையிலுமே உனக்கு உதவாது. அது வெறும் கற்பனை தான். அதிலேயே தான் ஒட்டுமொத்த மக்களுமே இருக்கிறாங்க, அந்த இளைஞர்களும் சேர்த்து. இவங்களோட அதிகபட்ச ஒரு கற்பனையில இருக்கிறாங்கன்னுக்கான ஒரு உண்மை சம்பவம் தான் இப்ப நடந்து முடிஞ்ச ஐபிஎல். ஐபிஎல்ல வரவன் போறவன் எல்லாம் போடுறது ட்ரீம் 11 எம்பிஎல் கேம் தான். அந்த கேம்ல காசு போட்டு நம்ம ஜெயிச்சோன்னா 3 கோடி ஜெயிச்சிடலாம், ரோஹித் சர்மாவோட கார் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதுல பணத்தை போட்டாங்க. பணத்துல போட்டவங்க 70 மேட்சுக்கு 70 பேர் தான் ஜெயிச்சாங்க. ஆனா அதுல மொத்தம் இன்வெஸ்ட் பண்ணவங்க மட்டும் 7 கோடி பேருக்கும் மேல. அப்ப 7 கோடி பேரும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த அமௌண்ட் எல்லாம் எங்கேயோ போயிருச்சுங்க. ஆனா ஜெயிச்சது வெறும் 7 பேரு, வெறும் 70 பேரு, வெறும் ஒரு 70 காருக்காக. அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு இளைஞர்கள் ஒரு கற்பனையை தான் மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்ததா, இளைஞர்களுக்கு தேவை அதிகமா இருக்கு வருங்காலத்துல. அந்த தேவை அதிகமா இருக்குது, அதற்கான வேலை செய்யறாங்களான்னு கேட்டா அந்த வேலை செய்யறது இல்ல. கனவு யார் வேணா காணாங்க, ஆனா அந்த களத்துல நின்று ஜெயிக்கணும்னா அதுக்கு வேலை செய்யணும். அது இந்த உலகத்துல இருக்க இளைஞர்களுக்கு இப்போதைக்கு அவங்களால முடியாதுங்க. அது கூட ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்குங்க, நம்ம ஏதாவது சாதிக்கலாம்னு நினைக்கலான்னு போதுதான் பசி எடுக்குது. சரி, சாப்பிட்டு போய் சாதிக்கலாம்னு நினைச்சா சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது. இது பல இளைஞர்கள் பல பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதை வச்சு எப்படி அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்க எப்படி தெளிவா இருக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. எதிரனுக்கு ஒரு கேள்வி, இளைஞர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்களாமா? எப்படி தெளிவா இருக்காங்க? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து தெளிவா இருக்காங்களா, இல்ல யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்து தெளிவா இருக்காங்களா, இல்ல வெப் சீரிஸ் பார்த்து தெளிவா இருக்காங்களா, இல்ல அனிமி கேரக்டரான நருட்டோ பார்த்து தெளிவா இருக்கிறாங்களா? இப்போ வந்திருக்கிற ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் இருக்குது. அந்த ஃப்ரீ ஃபயர்ல ஒரு சீரீஸ் நருட்டோவோட ட்ரெஸ் தரோம், இந்த மாதிரி டாப் அப் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே 30,000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணாரு. ஏன்னு கேட்டதுக்கு, தம்பி அப்பதான் அந்த பண்டில் எடுக்க முடியும் அப்படின்றாரு. சரி, அவரு தான் ஒருத்தர் தான் இருப்பாருன்னு போலன்னு பார்த்தா என் தெருவுல இருக்க 10 பேரும்னா 10 பேருமே அதே தான் பண்ணி வச்சிருக்கானுங்க. எப்படியாச்சும் அந்த உடை எடுத்தாகணும்னு. அந்த உடை எடுத்து எந்த வேஸ்ட்டும் இல்ல, அது ஒரு கெத்துக்கு மட்டும்தான் வச்சிருக்காங்களோடைய அது ஃபியூச்சர்ல எந்த ஒரு உதவியுமே செய்யாது நம்மளுக்கு. அது வெறுமே கற்பனை. ஆனா அதை பத்தி சொன்னாலும் அவங்க அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு தெளிவே இல்லாம இருக்கிறாங்க. கற்பனையிலேயே மட்டுமே தான் மூழ்கி இருக்கிறாங்க. இன்னொரு என்னன்னா, நம்ம ஒரு பெரிய பெரிய காலேஜ்ல எல்லாம் நல்லா படிக்க வச்சா நம்ம பசங்களை படிக்க வைக்கிறாங்க இளைஞர்களை. அவங்களும் போறாங்க, சேர்றாங்க, நல்லா காசு கட்டுறாங்க, படிக்கிறாங்க. படிச்சு முடிச்ச உடனே ஒரு டிகிரி வாங்கி வெளியே வந்தவொடனே என்னன்றாங்க, அம்மா எனக்கு இன்னொரு நல்லதா ஒரு பெஸ்டா ஒரு கேமரா ஒன்று வாங்கி கொடுங்க, அந்த கேமராவை எடுத்துட்டு நான் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு ஒரு பெரிய யூடியூபர் ஆயிடுறேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நீ இது கஷ்டப்பட்டு பணத்தை கட்டி படிக்கணும்? அவங்க யூடியூபர் ஆனா பணம் சம்பாதிக்கலாம்னு ஒரு கற்பனை மோகத்துல மொத்த இளைஞர்களுமே இறங்கிட்டாங்க. இது எப்படி அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு தெளிவா இருக்கிறாங்கன்னு நீங்க எப்படி சொல்லலாம் எதிரணி அவர்களே? முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, யூடியூப்ல மட்டும் பணம் மட்டும் சம்பாதிக்க முடியாது, உங்களோட பேரையும் கெடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஒரு சின்ன ஒரு இதுல மாட்டினாலும் உங்களை வச்சு ட்ரோல் செய்யறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் தப்பா ஆயிருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ட்ரோல்ல சிக்கிட்டீங்கன்னா உங்களை வச்சு 4 பேர் அவங்க வீடியோ பண்ணி அவங்க பெரிய லெவல்ல வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால யூடியூப்ல இது பண்ணி நாங்க ஜெயிச்சு பெரிய ஆளாயிருவோம் அப்படிங்கிறது கற்பனை மட்டும்தான் ஒழிய உழைச்சாதான் வேலை செய்ய முடியும். ஆனா அந்த உழைக்கிறது இந்த இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு இல்ல. கடைசியா சொல்றது ஆன்லைன் பிசினஸ்ங்க. ஆன்லைன் பிசினஸ்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்தியா ஒரு அறிக்கை விட்டுருந்துச்சு. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க, ஆன்லைன் பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, இளைஞ தலைமுறைகள் காசுக்கு ஆசைப்பட்டு யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கற்பனையில மூழ்காதீங்கன்னு அவங்களே தெளிவா ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க.
இதெல்லாம் இத்தனை நடந்ததுக்கு அப்புறமேட்டு சொல்ற நடுவர்களே, இந்த கால இளைஞ தலைமுறைகள் முழுக்கவே கற்பனையில மட்டும்தான் மூழ்கி இருக்கிறாங்க. தெளிவான பார்வை அவங்களுக்கு கிடையவே கிடையாது என கூறி இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நடுவர்களே. விக்னேஷ் ஆன்லைன் கிளாஸோட பரிதாபத்தை எடுத்து சொல்லிட்டு போனாரு. அதுல ஒரு நியாயமான கேள்வி அடங்கியிருக்குல்ல. எதிர்காலம் குறித்து ஒரு தெளிவான சிந்தனை இருக்குன்னா படிக்கிற வயசுல ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கும்போது பாடத்தை கவனிச்சு தன் அறிவை விரிவாக்கி மேல போகணும்னு எண்ணமும் தெளிவும் இருந்தா ஏன் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்வியை எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. அடுத்ததாக கெத்தா இருந்தாதான் ஹீரோ அப்படின்னு பல இளைஞர்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறாரு. நம்மளுடைய எதன் மீது நம்மளுடைய ஈர்ப்பு ஜாஸ்தியா இருக்கோ, எதை படமாக எடுத்தா மக்கள்கிட்ட ஓடுமோ அந்த படங்கள் தான் அதிகமா வெளிவரும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப பெரும்பான்மையான படங்கள் இந்த மாதிரியான மாணவர்களை, இளைய தலைமுறையை கனவுலகில் எடுத்துட்டு போய் படிக்காமையே பெரிய ஆள் ஆகலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனை உலகுக்கு எடுத்துட்டு போகுது. சோ கெத்தா இருக்கிறதா ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. கடைசியாக அவர் சொன்ன ஒன்று ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டியது, தேவைகள் அதிகமாயிடுச்சு ஆனா உழைப்பு குறைஞ்சிருச்சு. இப்ப இந்த ரெண்டையும் எப்படி நம்ம சரிசமமாக பாவிக்க முடியும்? அதனால் இளைஞர்கள் கனவுலைகள் தான் இருக்காங்க, இன்னும் அவங்க நிஜ உலகத்திற்கு வரவில்லை என்று கூறி சென்றிருக்கக்கூடிய விக்னேஷிற்கு எதிர்வாதம் பேச வருபவர், எதிர்காலம் குறித்து இளைய தலைமுறை தெளிவாக சிந்திக்கின்றது என்ற அணியின் தலைவர் திருமதி உமா மகேஸ்வரி. இவர் தாளவாடியில் பிறந்து வளர்ந்து முதுகலையில் தாவரவியலில் முதுகலை பட்டம் பெற்றவர். கள்ளக்குறிச்சி ஏகேடி பள்ளியிலும் ஈரோடு URC பள்ளியிலும் தாவரவியல் ஆசிரியராக பணிபுரிந்தவர். தற்போது பைடஸ் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் முகவராகவும் ஈரோடு ஆம்டெக்ஸ் டையிங் அண்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸின் அலுவலக மேலாளராகவும் பணியாற்றி வருகிறார். இவர் நமது ஈரோடு வாசல் அமைப்பின் செயலர். அவரை தன் வாதத்தை எடுத்து வைக்க அழைக்கிறேன். விர்ச்சுவல் சபையில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். அழகான அறிமுகம் கொடுத்த நடுவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நடுவர் அவர்களே, எதிர்காலம் குறித்து இளைய தலைமுறை தெளிவாக சிந்திக்குது அப்படின்னு சொல்ற நாங்க இந்த பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் வந்து ஒரு வெளிச்சமான ஒரு வெள்ளைத்திரையா எங்களுக்கு தெரியுது அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆனா கற்பனையில மூழ்கி இருக்குன்னு பேச வந்திருக்காங்களே இந்த எதிரணி, அவங்க வந்து அந்த வெள்ளை சுவட்டுல எங்கெங்கெல்லாம் கருப்பு புள்ளி இருக்கு அப்படின்னு எங்களை விட ரொம்ப தெளிவா ரொம்ப உற்று நோக்கி அதை பட்டியல போட்டு அப்படியே அழகா காமிச்சிருக்காங்க. இதுலயே உங்களுக்கு தெரியும் இளைய தலைமுறை வந்து கற்பனையில மூழ்கி இல்ல, தெளிவா சிந்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நீரும் நெடுந்தோறும் நாடும் உளவே சேரும் குடியும் சிறந்தோரே அப்படிங்கிறது புறநானூறு வரி. அதோட பொருள் என்ன அப்படின்னா, உயர்ந்த குணம் கொண்ட இளைய சமுதாயம் நிறைய இருந்தாங்க அப்படின்னா அந்த நாடே வளரும் அப்படிங்கறதுதான். இதற்கு உதாரணம் தான் நம்மளோட இந்தியா. உங்களுக்கு தெரியாது இல்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இந்தியா வந்து உலக மக்கள் தொகையில முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதுல பாத்தீங்கன்னா 50% மக்கள் வந்து 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான். அதுலயும் 68% 15 64 வயது உடையவங்க, அதாவது உழைக்கும் வர்க்கத்தினரா இருக்கிறாங்க. இவர்களுடைய இந்த இளைய சமுதாயத்தோட மொத்த உழைப்பையும் பயன்படுத்தி ஒரு நாடு வளர்ச்சி பாதையில நோக்கி போயிட்டு இருக்கு. அது ஒரு சின்ன இதை மட்டும் கொடுக்குறேன். அரிசி உற்பத்தியில இதுவரைக்கும் சீனா தான் முதலிடத்துல இருந்துச்சு. அவங்களை பின்னுக்கு தள்ளி இந்த நிதியாண்டுல இந்தியா முதலிடத்துல வந்திருக்கு. மலிவு விலையில் பொருட்கள் உற்பத்தி செய்யறதுல உலகின் உற்பத்தி மயமா இருக்கக்கூடிய சீனாவை பின்னாடி தள்ளி இந்தியா முதலிடத்துக்கு நகர்ந்திருக்கு. உலகின் 4வது பொருளாதாரமா இந்தியா வளர்ந்திருக்கு. இப்ப நேற்று கொடுத்த உலக வங்கியின் அறிக்கையின்படி இந்தியா வந்து அந்த தீவிரமான வறுமை விகிதத்திலிருந்து குறைஞ்சிருக்கு. உற்பத்தி துறையிலயோ, வேளாண்மை துறை, மருத்துவத்துறை, இந்த மாதிரி எல்லா துறைகளிலுமே வளர்ச்சி பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை அதிகமா வச்சிருக்கக்கூடிய ஒரு நாட்டு இருக்கும்போது நீங்க எப்படி சொல்ல முடியும் இளைய சமுதாயம் வந்து எதிர்காலத்தை பத்தி சிந்திக்காம இருக்காங்க, கடவுளை மூழ்கி இருக்காங்கன்னு? அது வந்து கொஞ்சமும் நியாயமானது கிடையாது இல்லைங்களா? அடுத்ததாக எதிரணிகள் வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்து இந்த இளைய சமுதாயத்து மேல வச்சீங்க.
ஒண்ணு கவனிச்சுக்குங்க, ஒரு லைசால் லைஃப் பாய் விளம்பரம் பண்ணும்போது கூட அதுல இருந்து ஒரு ஊத்தி கழுவும் போது 100% கிருமிகள் போனதா காமிக்க மாட்டாங்க. அதுல 1-2 கிருமிகள் இருக்கும். அந்த மாதிரி தங்கி கிடைக்கக்கூடிய கிருமிகள் மாதிரி தான் இந்த பெருந்திரளான இளைஞர் கூட்டத்துல இருக்கக்கூடிய நீங்க சுட்டி காட்டக்கூடிய இளைஞர்கள். சரிங்களா? அதனால அதை வந்து ரொம்ப பெரிதுபடுத்த வேண்டாம். அதை அப்படி நீங்க பெரிதுபடுத்தி காட்டுறதுனால அது எங்களுக்கு இன்னும் ஒரு சிறந்த முறைதான். ஏன்னா இன்றைய இளைஞர்கள் நீங்க எதெல்லாம் குற்றம் அப்படின்னு சொல்லி சுட்டி காமிக்கிறீங்களோ, எதெல்லாம் இல்ல இந்த இளைத்தலைமுறை கிட்ட அப்படின்னு சுட்டி காமிக்கிறீங்களோ, அதை எல்லாத்தையுமே இந்த இளைத்தலைமுறை என்னவா மாத்துறாங்கன்னா, தொழில் வாய்ப்பா மாத்தக்கூடிய அணுகுமுறை, அதோட வலிமை, அதற்கான தேடல் எல்லாமே இந்த தலைமுறை கிட்ட இருக்கு. அதனாலதான் இந்த குறைந்த வருடங்களிலேயே இந்தியாவில மட்டும் பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒவ்வொன்றும் துவங்கின கதை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்கும். இதை துவங்கினதும் இளைஞர்கள் தான், அதை பயன்படுத்துறவங்களும் இளைஞர்கள் தான். அது எல்லாமே எதிர்காலத்துக்காகத்தான். சரிங்களா? அதுல ஒரு உதாரணம் நான் சொல்றேன். பசங்கனாவே வந்து இளைஞர்கள், அதாவது சும்மா பொண்ணுக்கு பின்னாடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது அதை கூட ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு தொழில் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 2 இளைஞர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, அங்க ஒரு லேடிஸ் விமன்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி பசங்க அங்க வந்து பொண்ணுங்க பார்க்க வருவாங்க. அந்த இடத்துல தொழில் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு டீ ஷாப் ஒன்று ஓபன் பண்ணாங்க. சாய் சுட்டா பார்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியலனாலும் இணையத்துல தேடி பாருங்க. அந்த நிறுவனத்தை அவங்க தொடங்கி இன்னைக்கு ரொம்ப பிரபலமா அவங்க ஈக்கிட்டு வர்றாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி. அவங்க ஒரு நாளைக்கு மட்டுமே 6 லட்சத்துக்கு மேலான டீ கப், அதாவது கப் ஆஃப் டீ வந்து அவங்க வந்து விற்பனை பண்றாங்க. அந்த அளவுக்கு இதா இருக்கு. நான் அது அந்த மாதிரி ஒரு சில உதாரணங்கள் மட்டும் நான் சொல்லல. இன்னும் எக்கச்சக்கமான அந்த 1.5 லட்சம் ஸ்டார்ட் அப் கம்பெனி சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே நீங்க எது குற்றம்னு சொல்றீங்களோ அதைத்தான் அவங்க தொழில் வாய்ப்பா மாத்தி துவங்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். முதியோர்களை கவனிச்சுக்கிறது இல்ல, பெரியவங்களோட சொல் பேச்சு கேட்கறது இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அது கூட இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இன்னொரு 30 வருஷத்துக்கு அப்புறம் முதியவர்களா மாறுவாங்க. அவங்கள கருத்தில் கொண்டு அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறது கருத்தில் கொண்டு இப்ப இந்த பெருநகரங்கள்ல இந்த மாதிரியான சில திட்டங்கள், அதாவது ஸ்டார்ட் அப் தொழில்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பெரியவங்களை வந்து அவங்களுக்கு வீட்டுக்கே போய் மருந்து, உணவு இதெல்லாமே டெலிவரி பண்றது, அவங்கள பராமரிச்சுக்கிறது, அவங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் அவங்க ஃபாரின்ல இருந்தா கூட அவங்கள வந்து மந்த்லி செக்அப் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை கூட்டிட்டு போறது, அந்த மாதிரி. அது மட்டும் கிடையாது, ஒரு பெட் டாக் வளர்க்குறாங்களா, அதை எப்படி பராமரிக்கிறாங்க அப்படிங்கறதுன்றது எக்கச்சக்கமான தொழில் வாய்ப்புகளை இந்த இளைஞர்கள் தான் யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெரியவர்கள் வயசாகும் போது அவங்ககிட்ட இன்னும் கூட்டி கேட்கறது கூட ஒருத்தர் இல்ல அப்படின்னா அதை கூட 2 மணி நேரம் ஒரு தொழிலா ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. போய் 2 மணி நேரம் பெரியவங்க என்ன பேசுனாங்களோ அதை இன்னும் கூட்டி கேட்டுட்டு வரணும். அதுதான் அந்த 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பேமெண்ட் அவங்க கொடுத்துருவாங்க. இதை வந்து தன்னார்வலராக கூட சில பேர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெருநகரங்கள் இருக்கு. விரைவில் அது வந்து நம்மளோட அதாவது கிராமங்களுக்கும் இந்தியாவோட எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்கு ரொம்ப காலம் எடுக்காது, சீக்கிரம் வந்துடும் எதிர்காலத்துல அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிறைய ஸ்டார்ட் அப் கதைகள் வந்து இருக்கு. அடுத்ததான் ஒரு காலத்துலங்கிறத விட நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில சொல்லிட்டு இருப்பாங்க, விட்டத்து பார்த்துட்டு இருந்தா தட்டல் சோறு வந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் நீ என்ன ராக்கெட்டோட போற அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப சுலபமா சாத்தியப்பட்டிருக்கு. ஸ்விக்கி ஜொமேட்டோல நம்மளுக்கு உணவை நம்ம வீடு நம்ம தட்டத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியும். விண்வெளியில நீங்க யூனிவர்ஸ்ல ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றதுனாலும் அது சாத்தியம். இதெல்லாமே சாத்தியப்பட்டிருக்கு. அப்படின்னா இளைஞர்கள் ஒரு தெளிவான இலக்க நிர்ணயிச்சு அந்த இலக்கை நோக்கி அவங்க தெளிவா பயணிச்சு போயிருக்கிறாங்க அப்படிங்கறது வெளிப்பாடுதான் இந்த வெற்றி எல்லாமே. சரிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த இளைஞர்கள் விடுங்க, இப்ப இருக்கக்கூடிய குட்டி பசங்களை கூட எடுத்துக்கோங்க. சாமி கண்ணை குத்திடும், பூச்சாண்டி வந்துருவான் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொல்லி பாருங்க. இந்த காலத்து குழந்தைக்கு கேட்போம், ஏங்க பர்டிகுலர் அதே தப்பு பண்ணிட்டு வந்து எங்க சாமி கண்ணை குத்தவே இல்லை, பூச்சாண்டி வந்துருவான், அவன் கூப்பிட்டு வந்து காமி கண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி குழந்தையே கேட்கும். அந்த அளவுக்கு தெளிவு குழந்தைங்கிட்டயே இருக்கு. இளைஞர்களை பத்தி சொல்லவே வேண்டியது கிடையாது. எவ்வளவோ மூட நம்பிக்கைகள் எல்லாம் நிறைஞ்ச ஊராதான் நாடாகத்தான் நம்மளோட நாடு இருக்கு. அந்த மூட நம்பிக்கைகள், தேவையில்லாத சடங்கு சம்பிரதாயம், இது எல்லாத்தையுமே வன்மையான முறையில கண்டிப்பா இல்லைங்க, மிக மென்மையாக நுட்பமான முறையில அதை தகர்த்து அதுக்கு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வேற ஏதாவது பழக்கங்களை அது கொண்டாட்டமாக எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா படியாக மாத்திட்டு வரக்கூடியது இந்திய தலைமுறை.
இன்னொன்னு கவனிச்சு பாருங்க, காலேஜ் பசங்கிட்ட யூஸ்வலா நம்ம அதாவது முன்ன இருந்த தலைமுறையில அரசியலை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. சினிமா பத்தி பேசுவாங்க. அதுதான் ஒரு இந்த ஒரு ஒரு ஆளுமை, ஏதாவது ஒரு சினிமா நடிகரை பத்தி அவங்க ரொம்ப பெரிதுபடுத்தி பேசிட்டு இருப்பாங்க. அது முந்தைய தலைமுறை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும், இளைஞர்களாகட்டும் நல்லா கவனிச்சு பாருங்க, அரசியலை பத்தி நல்லா தெளிவா நிறைய விஷயங்களை கவனிச்சு பேசுறாங்க. யாரையுமே ஒருத்தர் மட்டுமே ஒரு புனிதமா நினைச்சு யாரையுமே ஆதரிக்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம், எந்த மனிதர்களை ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்களோ, அதே மனிதர்கிட்ட ஒரு பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதே இளைஞர்கள் தான் ஈஸியா ஒரு மீன்ஸ் போட்டு கலாய்ச்சி தள்ளிட்டு டக்குனு மூவ் ஆகி போயிடுறாங்க. அடுத்த நபரை அடுத்த பிடிச்ச செயல்பாடுகளை நோக்கி அவங்க நகர்ந்துடுறாங்க. இதை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம். இன்னொன்னு, முந்தைய தலைமுறை போல இந்த தலைமுறையில எந்த ஒரு யாரும் வந்து அந்த வீம்புக்காக அந்த சாதித்தை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்களே, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு வருது. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட. பிற்காலத்துல அது எல்லாமே மாறுறதுக்கு முற்றிலும் இல்லை அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவுமே அதிகம். சமூக பிரச்சனைகள் ஏதாவது வருது, சூழ்நிலை பத்தி நம்மளோட சுற்றுப்புறம் எல்லாம் மாசுபடுது, அதையெல்லாம் கரண்ட்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதை மையமா கொண்டு நிறைய தொழில்களை ஆரம்பிக்கிறாங்க. அதை பத்தி நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய நிகழ்வுகளை நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து தன்னோட சமூக நிகழ்வுகளோட தங்களை இணைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய தொண்டு நிறுவனங்களோடையும் சமூக நிறுவனங்களோடையும் சேர்ந்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஈரோட்லயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஜேசிஏ, ரோட்டரி, லயன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஒளிரும் ஈரோடு, சிறகுகள், துளிர், சூழல் அறிவோம், இந்த ஆதிவனம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சமூக நிறுவனங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு அவங்களோட நட்பு வட்டத்தை பெருக்கிக்கிறதோட அவங்களோட சமூக பங்களிப்பையும் அதை கொடுக்கறதுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. தென் உலகம் இன்றைய இளைஞர்களுக்கு வந்து உலகளாவிய பார்வையும் காலம் தாண்டிய பார்வையும் இருக்கு. ஒரு படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ளூர்ல படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறது இல்ல, வெளியூர்ல படிக்கணும், வெளி மாநிலத்துல படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது படிச்ச அதே வேலையை தான் போகணும் அப்படிங்கிற கருத்துல இருந்து மாறுபட்டு என்ன ஆகுறாங்கன்னா, அந்த கருத்துல இருந்து அவங்க மாறுபட்டு வேற மொழிகளை என்னங்க மேம்? ஓகே மேம். அந்த கருத்துல இருந்து அவங்க மாறுபட்டு எல்லாத்தையும் நம்ம கத்துக்கணும், எல்லா இடத்துக்கும் அடாப்ட் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நெகிழ்வு தன்மையும் தகவமைத்துக் கொள்ளக்கூடிய திறனும் இன்றைய இளைஞர்கள் கிட்ட இருக்கு. தொழிலோ, கல்வியோ, மன வாழ்க்கையோ இதுல எல்லாத்துலயுமே அவங்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களாக அதை வந்து செயல்படுத்துறாங்க. ஒருவேளை தோல்வி இதுல இந்த மூணுலயும் நடந்துருச்சு அப்படின்னாலும் அத கூட பிரேக்கப் பார்ட்டி அப்படின்னு சொல்லி வச்சு ஈஸியா அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி நகர்ந்து போயிடுறாங்க. எதிரினர் வந்து இந்த க்ளோ சொன்னாங்களே, அதெல்லாம் வந்து விளம்பரம். நீங்க உடற்பயிற்சி இதெல்லாம் கவனம் எடுத்துக்கலன்னு சொல்றீங்க, அதுக்கான எத்தனையோ ஆப்கள் இருக்கு. அந்த ஆப்பை உருவாக்குனது இளைஞர்கள் தான். இளைஞர்கள் ரொம்ப தெளிவா சிந்தித்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தில் தன்னிடம் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் அழகாக முத்து முத்தாக கோர்வையாக கோர்த்து மாலையாக கொடுத்துட்டு போயிருக்காங்க உமா மகேஸ்வரி. இன்னைக்கு இந்தியா எந்த இடத்துக்கு அடைஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கு பேக் போனா இருக்கக்கூடியது இந்தியாவின் இளைய சமுதாயம் தான் அப்படின்னு தரவுகளோடு எடுத்து தன்னுடைய வாதத்தை முன் வச்சிருக்காங்க. இன்னொன்னு, அந்த விமென்ஸ் அதிகமா கூடுற இடத்துல கடை வச்சா நல்லா ஓடும் அப்படிங்கிற சைக்காலஜி, சிம்பிள் சைக்காலஜியை புரிஞ்சு இன்னைக்கு அவங்க பெரிய தொழிலதிபராக வந்திருக்காங்க. உண்மையில யோசிச்சா முந்தைய தலைமுறைக்கு இவ்வளவு அழகா சைக்காலஜி புரிஞ்சு டக்குன்னு இந்த பாயிண்ட் எல்லாம் கேட்ச் பண்ணி போயிருப்போமான்னு யோசிச்சா கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். அதே மாதிரி இந்த பெரியவங்க அந்த காலத்துல பையனோ பொண்ணோ வெளியூர்ல வேலையில இருந்தாலோ இல்ல ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால அப்பா அம்மா பாத்துக்க முடியலைன்னா அவங்க கடைசி வரைக்கும் அந்த வீட்டுல கஷ்டப்பட்டு பக்கத்துல ஏதாவது போய் அவங்களுக்கு நடை இருக்க வரைக்கும் நடந்து போய் பேசி எப்படியோ அவங்களோட கடைசி காலத்தை ஓட்டுவாங்களே தவிர சௌகரியமா வாழ்ந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த நானா நானி மாதிரியான ஹோம்ஸ் வந்திருக்கு. பேசுறப்போ உனக்கு ஆள் இல்லையா, வா நான் பேசுறேன் அப்படின்னு பேச்சு மூலியமாவே காசு உருவாக்கக்கூடிய ஒரு திறமை இதெல்லாம் வந்து இந்த கால இளைஞர்கள்ட்ட அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறது நிறைய எடுத்துக்காட்டுகளோட நமக்கு எடுத்து வச்சாங்க. குண்டுச்சட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு இல்லாம அவங்க அதை தாண்டி வெளி உலகத்துக்கு போய் நிறைய சிந்திக்கிறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இறுதியாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சா அதை புடிச்சுட்டே இல்லாம ஈஸியா கடந்து போய்
அடுத்த வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இளைஞர்கள் ரொம்ப தெளிவாதான் இருக்காங்க, எளிதாக தான் இருக்காங்க, அடுத்த வாழ்க்கையோட முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சிந்தனை திறன்களும் அவங்களுடைய உத்வேகமும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் மூலமாவே நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை முடித்திருக்கிறார் உமா மகேஸ்வரி. இன்றைய தலைமுறை கற்பனைகளில் தான் மூழ்கி உள்ளது என்று ஆணித்தரமாக எதிர்வாதம் செய்ய வருபவர் அந்த அணியின் தலைவர் சி. தாரணி தேவி. கணினி அறிவியல் துறையில் பொறியியல் பட்டம் பெற்றவர், தொழில்நுட்பத் துறையில் 9 ஆண்டுகள் பணிபுரிந்தவர், எழுத்தின் மீது தீரா காதல் கொண்டவர், ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டுள்ளார், தமிழில் கவிதைகள், சிறுகதைகள் எழுதியுள்ளார். தேவைப்படும் ஏழை எளிய மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை உரை மற்றும் வகுப்புகள் எடுப்பதில் பேரார்வம் கொண்டவர் நமது ஈரோடு வாசல் அமைப்பின் உறுப்பினர் தாரணி தேவி அவர்களை வாதம் செய்ய அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். சூரியன் உழைத்து ஓயும் தருணம், பருவக்காற்று மெதுவாக அன்னநடை போட்டு மனதை குளிரச் செய்யும் அழகிய மாலை வேளையில் வாய்மை மற்றும் வாதத்தின் சிறப்பை உணர்த்த நம் ஈரோடு வாசல் ஏற்பாடு செய்திருக்கும் இவ் அழகிய பட்டிமன்றத்திற்கு அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். வாய்மையின் கூர்மை, உள்ளத்தில் உண்மை, மொழியின் நயம் இவை அனைத்தையும் அடிப்படையாக கொண்டு வார்த்தை ஜாலங்களை காட்டிய நம் பேச்சாளர்கள் அனைவரையும் மற்றும் இந்த மேடைக்கு அழகு ஊட்டும் நம்முடைய நடுவர் அவர்களையும், இரு வேறுபட்ட கருத்துக்களை ஒரே மேடையில் இணைக்கும் இம்மன்றத்தில் எதிர்காலம் குறித்து இளைய தலைமுறை கற்பனையில்தான் வாழ்கிறது என்னும் தலைப்பை ஆதரித்து பேச வந்துள்ளேன். என்னுடைய அணியினர் அழகாக கூறினார்கள், பல கருத்துக்களை முன்வைத்தார்கள். அனைத்தையும் கேட்டு ஒரு பட்டியலிட்டுக் கொண்டிருந்தேன் எதை பற்றி பேசுவோம் என்று. இறுதியாக நமது உமா எதிரணி தலைவர் அவர்கள் இந்தா நீ பேசிக்கோ அப்படின்னு பாயிண்ட் அள்ளி தூவிட்டு போயிட்டாங்க. லைசால் லைபாய் 99.9% சுத்தம் செய்கிறது, அந்த 0.1% சுத்தம் செய்யறது இல்லைங்க, நீங்க அவங்களதான் சொல்றீங்கிறாங்க. அப்படின்னா நம்ம எதிரணிக்கு பேசுவதற்கு இன்னைக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. எதிரணிக்கு கற்பனையில் தான் மூழ்கிறார்கள் இளைஞர்கள் அப்படின்னு பேசுறதுக்கு ஆட்கள் இருந்திருக்க மாட்டாங்க. பாதிக்கு பாதி இன்னைக்கு அங்க 3 பேர் பேசினா இங்க 3 பேர் வந்து கற்பனையில் தான் மூழ்கிறார்கள் என்று ஆணித்தனமாக சொல்கிறார்கள். இன்னொரு அழகான பாயிண்ட் சொன்னாங்க, சினிமாக்களையே முந்தைய தலைமுறை நம்பிக்கொண்டு இருந்தது, சினிமாக்கள் மேல் மோகம் அதிகமாக இருந்தது அப்படின்னு. இன்னைக்கு கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்றது இளைய தலைமுறையினரா இல்ல கைத்தடி போட்ட கிழவனான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் இளைஞர்களை பார்த்திருக்கேன், என் கண் பார்வை வேறு விதமாக அமைந்திருந்திருக்க கூடும் என்று நினைக்கிறேன். எண்ணற்ற ஸ்டார்ட் அப்புகள் அதற்கு காரணம் இளைஞர்களே என்றார்கள். தவிர்க்க முடியாத உண்மை. எண்ணற்ற ஸ்டார்ட் அப்புகள் வருவதற்கு காரணம் நமது இளைஞர்கள் தான். ஆனால் நீங்கள் சொன்ன ஸ்விக்கி, அவர் அந்த துறை அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது அவருக்கு 28 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். 25 வருட காலம், 15 25 வருட காலம் ஒரு இளைஞன் என்று சொல்லலாம். அத்தனை காலங்களை அவர் எங்கோ துளைத்து விட்டுத்தான் இறுதியில் ஒரு முடிவை தேர்ந்தெடுத்தார். அத்தனை காலம் அவர் ஒருவேளை கற்பனையில் மூழ்கி இருப்பாரோ என்னும் ஒரு விதமான ஒரு டவுட் கூட எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைய தலைமுறை மூழ்கி கிடப்பது நிஜத்தை விட நிழலில் தான். மகாபாரதம் சொல்லியது பல யுகங்கள். இன்று நம் இளைஞர்கள் நமக்கு புது யுகத்தை ஒன்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் விர்ச்சுவல் யுகம். இளைய தலைமுறை புது யுகத்தை உருவாக்கியுள்ளது, மெய்நிகர் விர்ச்சுவல் உலகத்தை. சமூக ஊடகங்கள் மேல் கொண்ட மோகம் அவை உண்மைகளை மறைக்கும் கற்பனை கண்ணாடி என்பதை இன்றைய இளைஞர்கள் உணர்வதில்லை. காலை எழுந்ததும் வாட்ஸ்அப்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டேட்டஸ் போட்டுருவோம், ஒரு ரீல்ஸ போட்டுருவோம். இதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்னும் அறியாமையில் மூழ்கி இருக்கிறார்கள். வெற்றி பெற வேண்டும் என்னும் எண்ணம் இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க பிடிக்காத மெத்தன போக்கில் வாழ்கிறார்கள். கடின உழைப்பு என்னும் வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்து கொள்ள விரும்பாதவர்களாய் இருக்கிறார்கள். பணக்காரனாக வேண்டும் என்று மட்டும் எண்ணம் இருந்தால் போதுமா? அதற்கான முயற்சியை கையில் எடுக்க வேண்டாமா? அத்தகைய முயற்சியை தேடுவதில் கூட சற்று சலிப்பு ஏற்படுகிறதோ என்னும் எண்ணம் இருக்கிறது நம்ம இளைஞர்கள் மத்தியில்.
அதையெல்லாம் எதுக்குங்க தேடி புடிச்சுக்கிட்டு ஏதாவது ஈஸியா கிடைக்கிற இது இருந்தா பாருங்க, அதை பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மெத்தன போக்கு அதிகமாக இருக்கிறது. சாதனா என் அணியில் இருந்து சாதனா சொன்னாங்க, குறுக்கு வழியை அதிகம் தேடுகிறார்கள். உண்மைங்க. யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறோம், யூடியூப்ல வீடியோ போடுறோம்னு எல்லாம் பெருமையா சொன்னீங்க. அது குறுக்கு வழி தானே, அது நியாயமான வழி இல்ல. யூடியூப்ல எல்லாரும் கல்வியை சார்ந்த விஷயங்களையும் அறிவூட்டும் விஷயங்களையும் மட்டுமே பகிர்கிறார்களா என்றால் 100% உண்மை அப்படின்னு யாராவதுனால சொல்ல முடியுமா? அதனால் சீரழிந்தவர்களும் அதிகம். தோல்வியை கையாளும் விதம் சற்றும் ஒரு தோல்வியை கையாளும் விதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைய தலைமுறை கிட்ட சுத்தமாவே இல்ல. அதை சவாலாக எடுத்து உழைக்கும் பக்குவமும் இல்லை. சிறு தோல்வியை கூட ஏற்றுக்கொள்ள இயலாத மனநிலையில் இருக்கிறார்கள். அது அவர்களின் அவர்களை மன உளைச்சலுக்கு கூட ஆளாக்கி விடுகிறது. அறிவுரைகள் சொல்ல போனால் அலர்ஜி. அறிவுரைகள் மட்டும் சொல்லிவிட்டால் ஐய பூமரே, இது ஒண்ணு எந்நேரம் ஏதாவது நெய்யின்னு சொல்லிட்டே இருக்கும். இவ்வாறான ஒரு பட்டம் அளித்து விடுகிறார்கள் நமக்கு. பொறுமை இல்லை, உடனடியாக நடக்க வேண்டும் என்ற அவசரம், உழைக்க தயாராக இல்லை. ஆனால் தேவைகள் மட்டும் மனதில் நிறைய உண்டு. ஆசைகள், கனவுகள் அதிகமாக உண்டு. ஆனால் அதற்கு உழைக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் சற்றும் இல்லை. ஈடுபாடு பெரிய அளவில் இல்லை. விரைவான வெற்றியை தேடும் கூட்டமாக மாறிவிட்டார்கள். நம்ம எதிரணியினர் சொன்னாங்க, ஏஐ இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, என்னென்னமோ பண்றாங்க அப்படின்னு. அதே ஏஐ, அதே சாட் ஜிபிடியில் இன்றைய தலைமுறையில் நம்ம ஒருத்தன் உன் சோர்ஸ் கோட கூட நானும் உன்ன மாதிரி சாட் ஜிபிடி மாதிரி இன்னொன்னு உருவாக்கணும்னு கேட்டிருக்கான். இதுவும் ஷார்ட் டைம் சக்சஸ் தான் தேடுறாங்க அப்படின்னு தோணுது. அவனோட சோர்ஸ் கோடையே திருடி அவனுக்கே ஆப்பு வைக்கிற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்றைய யோசனையின் வெற்றி. அது கற்பனையில் மூழ்கி இருக்கிறார்களா இல்லையா என்பதை தாண்டி எவ்வாறான ஒரு தேடல்கள்ல இருக்கிறாங்க பாருங்க, எவ்வாறான ஒரு தேவையற்ற எண்ணங்களை புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்றார்கள். ஆனால் அவர்களோ கண்ணை கட்டிக்கொண்டு கற்பனை உலகில் ராஜாவாக தங்களையே எண்ணி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கனவு காண்பது தவறில்லை, அதிலேயே தங்கி விடுவதுதான் தவறு. ஏமாற்றங்களை ஏற்று முயற்சியை முன்னிறுத்தி உழைப்பை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும். நண்பர்களே, எதிர்காலம் குறித்து சிந்திப்பது நல்ல விஷயம். ஆனால் அந்த சிந்தனை செயல்பாடுகளுடன் சேராத போது அது வெறும் கற்பனையாகத்தானே மாறும். கற்பனை ஒரு அழகிய ஆழ்கடல், அதில் மூழ்கி போகாதீர்கள். முயற்சி இல்லாத கனவுகள் விழுத்து எழுகையில் இடிந்து போகும் மணல் கோட்டைகளாக மாறிவிடும். தங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக எடுக்கப்படும் செயல்கள், மனிதர்கள் அதற்கு தகுதியானவர்களா என்று சற்று யோசித்து பாருங்கள். ஒரு சமீபத்தில் என்னுடைய தோழி ஆசிரியர் ஒருவர், அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னாங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன ஆகணும்னு எப்பாவது கேட்டிருக்கீங்களான்னு நான் கேட்கும்போது சொன்னாங்க, ஒரு பையன் சொன்னாங்க, ஒரு யூடியூபரை காட்டி இவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஊரெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொன்னா. அது அவங்க வேதனையோட சொன்னாங்க. இவன் நாளைக்கு முன்னேறிடுவான், பெரிய பணக்காரன் ஆயிருவாங்கிற சந்தோஷத்துல அவங்க சொல்லல. எவ்வாறான ஒரு சூழ்நிலையில், எவ்வாறான ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. ரோல் மாடல் என்னும் பெயரில் யார் யாரையோ வைத்துக் கொள்கிறார்கள். இவ்வாறாகவே இருக்கிறது இன்றைய இளைய சமுதாயம். சமீபத்துல இன்னொரு ஒரு அழகான செயல் நடந்துச்சு, மிக நகைச்சுவையான செயல். எல்லாரும் ஊருக்கு போயிருந்தோம், அங்க நிறைய இளைஞர்கள் வந்திருந்தாங்க, சொந்தக்கார பசங்க. நைட் தூங்கிட்டு இருந்தோம். ஒருத்தன் அவன் பாட்டுக்கிட்டே தட்டா புடிடா, அவனை அடிடா வெட்டுடான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். நம்ம வீட்டு கிழவி எவனோ வீட்டுக்குள்ள பூந்துட்டான்னு சொல்லி விளக்கமாறு எடுத்துட்டு வந்து நின்றுச்சு. பார்த்தா அவன் கேம் விளையாண்டதோட பின் விளைவு அவன் கனவுலையும் அதை நினைச்சுக்கிட்டு கத்திட்டு இருந்திருக்கிறான். இது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட ஒருத்தங்க கடன் வாங்க வந்திருந்தாங்க. எதுக்குங்க கடன் வாங்குறீங்க, அதுதான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, நல்ல சம்பளம் வருதே, ஏன் கடன் வாங்குறீங்க? இல்லைங்க, என் பையன் R100 பைக் வாங்கி கொடுக்கணும்னு நிக்கிறாங்க, எனக்கு அவ்வளவு காசு, நான் டெய்லி கூலி வேலைக்கு போறேன், எனக்கு அவ்வளவு காசு வராதுங்க, அதனால கடன் வாங்கியாவது வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டுறான் அப்படிங்கிறாங்க. அவன் வாங்குற பைக் நல்ல பைக்கா இருந்தா கூட பரவாயில்லைங்க, அதுல பின்னாடி உட்காந்துட்டு அவசர ஆத்திரத்துக்கு உட்காந்துட்டு போக முடியாது, அப்படியே போய் சேர்ந்துருவோம், அப்படியான பைக்கை வாங்குறாங்க. இது தேவைதானா? இதுதான் கெத்து. எங்க அணியினர் சொன்னாங்க, இதுதான் கெத்து, இதுதான் மத்தவங்களுடைய மரியாதையை கொடுக்கும் அப்படின்னு ஒரு தவறான புரிதல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய சமுதாயம் என்பது. அது 100% உண்மை. சுயநலத்தில் துளைந்து போகும் அவர்கள் தன்னை சார்ந்தவர்களின் மன நிம்மதியை புரிந்து கொள்ள தெரியாத அறியாமையில் இருக்கிறார்கள். இதுதான் கெத்து, இதுதான் தனக்கு பிறரிடம் மரியாதையை கொடுக்கும், எனவே பணம் சம்பாதிப்பதற்கு ஒரே வழி தவறான வழி என்னும் எண்ணமும் அவர்களிடையே இருக்கிறது. இன்னும் சிலர் தகாத பழக்கங்களும் கூடாத நட்பு, தேவையற்ற செயல்பாடுகள் மூலம் தன் வாழ்க்கையே துளைத்துக் கொண்டிருக்கும் அவலத்தில் இருக்கிறார்கள். கைபேசியில் மூழ்கி கிடக்கிறார்கள். யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் விட்டுருங்க. இன்றைய நிதர்சன வாழ்க்கையில் அவர்கள் வாழ்கிறார்களா என்னும் கேள்வியை கேட்டால் யாரிடமும் பதில் இருக்காது.
ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதெல்லாம் அந்த காலம். இன்று அது மாறி இருக்கிறது. நம்ம அணியில பேச வந்தவங்களே சொன்னாங்க, 3 பேர் நாங்க வேலைக்கு போய் எங்களோட இதையே பாத்துக்கிறோம் அப்படின்னு. இன்னொரு 3 பேர் இல்லைங்க, கற்பனையில் இருக்கிறாங்க, நாங்க கண் கூட பாக்குறவங்களன்னு சொல்ல வந்திருக்கிறாங்க. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. கனவு என்பது மெய்ப்பட வேண்டும். அது கருகி போகும் காகிதமாய் இருக்கக்கூடாது. உழைப்பு, முயற்சி, தன்னம்பிக்கை இவைகளை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற ஏதுவான வழிகளை தேர்ந்தெடுங்கள். சுலபமான வெற்றி நிரந்தரமில்லை. கனவோடு கனவுகளாக உங்கள் வாழ்க்கையையும் எதிர்காலமும் போய்விடக்கூடாது. கனவுகளை நினைவில் கொண்டு அதற்கான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து வெற்றியின் பாதைகளை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும் என்று கூறி இவ்வகையான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்லும் முன் ஒரே ஒரு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் ஒரு வரியை கொண்டு. நடுவர் அவர்களே, உங்கள் வீட்டிலும் குழந்தைகள் இருந்திருப்பார்கள், உங்கள் சுற்றுச்சூழலிலும் குழந்தை இருந்திருப்பார்கள், அனைவரையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு தடவை கூப்பிட்டீங்கன்னா திரும்பி பார்க்க மாட்டான், பாத்தீங்கன்னா கையில போன் இருந்திருக்கும், அதையும் பார்த்திருப்பீங்க. 10 வயசு பையன்ல இருந்து 15 வயசு பையன் வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் போட்டுட்டு இருக்கான். 5 வயசு குழந்தை நீயா நானால சொல்லுது எனக்கு 5 லவ் ஃபெயிலியர்னு. இவ்வாறானவர்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதை மனதில் கொண்டு உங்கள் சப்போர்ட்டை எந்த அன்னைக்கு தர்றீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இவ்வாய்ப்புக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. அருமை தாரணி தேவி. அவங்க எதிரணியினர் வார்த்தை ஜாலம் சொன்னாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சு நீங்க தான் ஆக்சுவலி வார்த்தை ஜாலத்தோடு இந்த வாதத்தை முடிச்சிருக்கீங்க. அதாவது ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு போட்டெல்லாம் வச்சிடறாங்க. அதனால உற்சாகம் வந்துருமா இல்ல வெற்றி வந்துருமா? உண்மையான கேள்வி. ஆசை இருக்கு, ஆனா உழைப்பு இல்ல. இன்றைய கால இளைஞர்களுக்கு ஆசை இருக்கு, உழைப்பு இல்ல. சிந்தனை செயல்பாடா மாறுற அளவுக்கு அவங்களுக்குள்ள உறுதி இல்லை அப்படின்னு எல்லாம் நிறைய வருத்தத்தை நீங்க சொல்லிட்டு போயிருக்கீங்க. இந்த பப்ஜி கேம் விளையாடுற இந்த சப்கான்சியஸ் இதை நானும் நிறைய பேர்கிட்ட பார்த்திருக்கேன். அதாவது எதை தொடர்ந்து சிந்திச்சுட்டா இருக்கோமோ, எதை அதிகமா நம்மளை பாதிக்குதோ அது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆகும். அது அந்த விதத்தில் இன்னைக்கு இளைஞர்கள் விளையாடக்கூடிய கேம் எந்த அளவுக்கு அவங்களோட சப்கான்சியஸ் மைண்டை பாதிச்சிருக்கு அப்படின்னா அதற்கு பல மருத்துவ உதாரணங்களே நம்ம கிட்ட இருக்கு. குழந்தைங்க அந்த மாதிரியான பாதிப்புகள் ஆளாய்தான் இருக்காங்க. பட் நம்ம இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சோம்னா, ஏன்னா வாதம் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம தீர்ப்பு எது சரி எது தவறு, எது சரி தவறுன்னு முடிக்கக்கூடிய இதுல நம்ம இல்ல, எது பெரும்பான்மை அப்படின்னு யோசிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். ஒரு குழந்தை கூப்பிடும் போது மொபைல் போனை கையில வச்சிருந்தா பாக்குறது இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனா அதே குழந்தைகிட்ட ஏதோ ஒரு புது ஆப் வரும் பொழுது, ஏதோ ஒண்ணு என்னோட மொபைலே ஒர்க் பண்ணலன்னா நான் இம்மீடியட்டா யாரை தேடுவேன்னா, கண்ணு இது என்னன்னு பார்த்து சொல்லு. அது 10 வயசு குழந்தையோ 12 வயசு குழந்தையோ. ஏன்னா அந்த குழந்தை நம்மளை விட அட்வான்ஸ்டா இருக்கு. இந்த இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு குழந்தைக்கு நம்மளை விட தெளிவா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நம்புறதுனாலதான் நம்ம குழந்தைய நாடி போறோம். இறுதியான பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். அதாவது இளைய தலைமுறை குழப்பத்துல இருக்காங்களா, அதாவது கற்பனையில இருக்காங்களா, தெளிவா இருக்காங்களா அப்படிங்கறதுதான் இன்றைய வாதம். எந்த ஒரு காலகட்டத்திலையும் தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது காலமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அந்த காலத்துல ஒரு விஷயம், இப்போ ஒரு பெல்ஸ் பேண்ட், அந்த பெல் பாட்டம் பேண்ட், அந்த ஹிப்பி ஹேர் ஸ்டைலு, ஜீன்ஸ் இதெல்லாம் போடும் பொழுது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரு போட்டாங்களோ அவங்க அப்பாவுக்கு அது ஒரு பதட்டத்தை கொடுத்துச்சு. என்னடா பையன் இயல்புல இருந்து மாறி இப்படி இருக்கானே, இவனை ஊர் தப்பா பேசிருமோ அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துச்சு. அடுத்த தலைமுறை ஒண்ணு புதுசா எடுத்துட்டு வரும்போது, இந்த ரோசாப்பூ ரவிக்கைக்காரியில அந்த ஜாக்கெட் போட்டது அந்த படம் ஃபுல்லா பேசுவாங்கல்ல. இன்னைக்கு இயல்பா இது இல்லாம நம்ம வெளியில போக முடியாது. ஆனா அன்னைக்கு முதலாக அது அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அது ஒரு அச்சத்தையும் ஒரு கேள்விக்கும் ஆளானது. இப்ப எந்த ஒரு விஷயம் இளைஞர்களாலோ அல்லது அடுத்த தலைமுறையினராலோ முன்னெடுக்கப்பட்டால் அது ஒரு அச்சுறுத்தும் விஷயமாகவோ கோமாளித்தனமாகவோ முந்தைய தலைமுறைக்கு தெரிஞ்சு கொண்டிருந்ததுங்கிறதான் உண்மை. அதாவது அந்த தலைமுறை அதுக்கு தெளிவா இல்ல, அவங்களுக்கு அதனுடைய இது புரியல அப்படின்னு சொல்லி கனவுகளை நிறுத்த ஆரம்பிச்சுட்டா, கற்பனைகளை நிறுத்த ஆரம்பிச்சுட்டா, முன்னேற்றத்தை மாற்றங்களை நிறுத்த ஆரம்பிச்சுட்டா உலக வளர்ச்சியே நின்னு போயிடும். அப்ப கனவுகளிலும் கற்பனைகளிலும் அதற்கான சிந்தனை ஓட்டத்திலும் தான் ஒவ்வொரு இடத்திலையும் முன்னேற்றம்னு ஒண்ணு வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாரும் பெரிதாக நம்ம பேசக்கூடிய இது நம்மளுடைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். அதோட ஸ்டீவ் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரியில போயிட்டு
ரீட் காலேஜ்ல போய் அவர் ஜாயின் ஆயிட்டு டிராப் அவுட் ஸ்டூடெண்ட். அப்ப அவர் வந்து நான் இதை டிராப் அவுட் பண்ணிட்டு வேறொரு முயற்சி நான் முன்னெடுக்க போறேன், அது வந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு இது உலகமே பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறப்போகுதுன்னு சொல்லி இருந்தா, அன்னைக்கு அவரை சுத்தி இருந்தவங்க அவரை எப்படி பார்த்திருப்பாங்கன்னு நம்மளால உணர முடியும். ஆனா அவருக்கு அதன் மீது ஒரு தீவிரம் இருந்துச்சு, தெளிவு இருந்துச்சு. நான் இதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் புதிதாக ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாரு. அப்ப ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தா அந்த அந்த கேலிகிராஃபி, நம்மளுடைய கையெழுத்து கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேலிகிராஃபி தான் அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு ரீட்ல படிக்கும்போது. அப்ப அந்த திறமை, அந்த நுட்பத்தை தன்னுடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல கொண்டு வந்து யூஸ் பண்ணி இன்னைக்கு அவர் பெரிய இடத்துல இருக்காரு. அப்போ கற்பனையில இருக்கிறவங்க, கனவு காண்றவங்க எல்லாருமே தப்பு, அவங்களால மீண்டே வர முடியாது, மூழ்கி போயிருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கற்பனையில் ஒரு தெளிவு இருக்கணும், கனவில் ஒரு தெளிவு இருக்கணும். அப்போ கனவும் தெளிவும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததாகத்தான் நான் இந்த இடத்துல பாக்குறேன். அப்போ இளைஞர்கள் ஏதோ ஒரு இடத்துல, இப்ப நம்ம சொல்றோம்ல, ரைட் பிரதர்ஸ்க்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, அதுக்கப்புறம் அது எந்த இடத்துக்கு எவால்வ் ஆகி வந்திருக்குன்னு தெரியும். அப்ப யாருக்கோ ஒரு மாற்று சிந்தனை வந்து அவங்க திடீர்னு நார்மலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பிரேக் பண்ணி நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு எடுத்து சொல்ற இடத்துலதான் மாற்றங்கள் துவங்க ஆரம்பிக்குது. பொதுவா நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு பொண்ணு, இந்த சங்கவி வந்துட்டு மெடிசின் படிக்கணும், நீயா நானால வந்து அந்த சங்கவிங்கிற பொண்ணை வந்து ஒரு வறுமையான குடும்பத்தில் ஒரு குடிகார அப்பாவுக்கு, ஒரு நோயாளி அம்மாவுக்கு, தனக்கு பின்னாடி 2 குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு அடிநிலை ஃபேமிலியில இருந்து வந்த பொண்ணு. அந்த பொண்ணு வேலைக்கு போய் தான் குடும்பத்துக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டி இருக்கும், சாப்பாட்டுக்கே கஷ்டமான சூழல்ல படிச்ச ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில யார்கிட்டயாவது நான் இன்னொரு 5 வருஷத்துல டாக்டர் ஆயிருவேன் அப்படின்னு சொன்னா நம்பி இருக்க மாட்டாங்க. நீயும் ஏதாவது கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு அறிவுரை சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு அந்த இடத்துல தெளிவா இருந்தா, நான் டாக்டர் தான் ஆவேன் எந்த சூழல்லையும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு அதுக்கு அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க ஹெல்ப் பண்ணி நீயா நானாக்கெல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாம் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி அவளுக்கு அந்த பிடிஎஸ் ஆப்ஷன் வருது. காம்ப்ரமைஸே ஆகல அந்த பொண்ணு. அவளோட ஏஜுக்கு அந்த மாதிரியான ஒரு குடும்ப சூழல்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு காம்ப்ரமைஸே இல்லாம தன்னுடைய சிந்தனையை தெளிவா வச்சிருந்ததுனாலதான் இன்னைக்கு திரும்பவும் அந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீயா நானா கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ ஒரு பொண்ணுடைய தெளிவும் தீவிரமும் அந்த குடும்பத்தோட தலைமுறையின் தலையெழுத்தையே மாத்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள். தெளிவா சிந்திக்கிறாங்க, அவங்களுடைய பாதையை நோக்கி போறாங்க. சில குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் 9th 10th படிக்கும் போதே நான் வந்து டாக்டர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி போய் நீட் கோச்சிங், இன்டகிரேட்டட் நீட், ஜேஇன்னு இதுல அதுக்கு அடுத்த பெற்றோர் உள்ள தள்ளுறாங்கிறது அப்புறம் வரும். பட் சில குழந்தைங்களுக்கு அந்த தெளிவெல்லாம் இருக்கதான் செய்யுது. அப்போ இளைய தலைமுறை முழுக்க முழுக்க கனவுல இருக்காங்களா, தெளிவா சிந்திக்காமையே போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 4 புடவை கிடைக்கும் போது அதுல இருந்து ஒன்னை எடுக்கிறதுக்கும் 400 புடவை எடுத்து போட்டு இதுல ஒண்ணு சூஸ் பண்ணிக்கன்னு சொல்றதுக்கும் ஆன வித்தியாசம் தான் இப்ப. வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் பொழுது சிந்தனையில் ஒரு தெளிவு இருந்தது, தேர்ந்தெடுப்பதில் ஒரு நேர்மையும் ஒரு தெளிவும் இருந்தது. இன்னைக்கு வாய்ப்புகள் ரொம்ப கொட்டி கிடக்குது. அதனால அவங்களுக்கு அதுல போய் மீண்டு வர முடியாத ஒரு சூழல்ல தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கனவுலைகள் அந்த காரணத்தினால அவங்க கனவுலைகளை போக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இதை பண்ணா அப்படி ஆயிடலாமா, அதை பண்ணா அப்படி ஆயிடலாமா, அதை பண்ணா அப்படி ஆயிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கனவு உலகத்துல சுத்தி சுத்தி அவங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஆகட்டும், சினிமாவாகட்டும், எல்லாமே ஒரு யதார்த்தத்தையும் நியாயத்தையும் பேசாம ஒரு உலகத்துல அவங்கள கொண்டு போய் தள்ளி இருக்கு. அப்ப இளைஞர்கள் கனவுலகில் தள்ளப்படுகிறார்கள். அப்ப அந்த தள்ளப்படுற சூழ்நிலையில இப்ப நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்குவோம். ஒரு பேரண்ட், நான் டாக்டர் ஆகல, என் குழந்தை டாக்டர் ஆகும். என்ன விதமான ஒரு உலகத்துல அவங்களை நம்ம தள்ளுறோம். அப்ப அவங்கள கொண்டு போய் நீட் கிளாஸ்ல சேர்த்த, ஜேஇ கிளாஸ்ல சேர்த்த. அப்போ யதார்த்தமும் திறமைக்கும் யதார்த்தத்திற்கும் திறமைக்கும் உண்மைக்கும் உள்ள இடைவெளியை நம்ம புரிஞ்சுக்காம கொண்டு போய் குழந்தைங்கள ஒரு உலகத்துல தள்ளும் பொழுது, அவங்களுக்கு அதுக்கான தெளிவு இல்லாம போகும் பொழுது, சரி இதை நடத்ததான் முடியல, கற்பனையாவது பண்ணுவோமே அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இது இல்லாம நம்மளே கொஞ்சம் கொண்டு போய் தள்ளி விடுறோம். அப்புறம் அவங்க சுத்தி இருக்கக்கூடிய ஈஸியா பணம் பண்ணிடலாம், இன்ஸ்டன்டா பணம் பண்ணிடலாம், உழைக்காமையே பணம் பண்ணிடலாம், நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சீங்கனாலே பணம் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள் காட்டக்கூடிய ஒரு உலகமும் அவங்கள வந்து ட்ராப் பண்ணி கற்பனை உலகத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது. அப்ப அவங்க தெளிவாக இருக்காங்களா, இல்ல கற்பனை உலகில் மிதந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா 2மே இருக்கு.
தெளிவாக சிந்திக்கக்கூடியவங்களுடைய ரேஷியோ கம்மியா இருக்கு. கற்பனை உலகத்துல இல்ல ஒரு டிராப்பிங் வேர்ல்டுக்குள்ள தள்ளப்பட்ட நம்பர் அதிகமாக இருக்கு. அது அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். தள்ளப்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்போ இன்றையுடைய தலைப்போட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இளைய தலைமுறை தெளிவாக சிந்திக்கின்றதா அப்படின்னா, ஒரு சாரர் தெளிவாக சிந்திக்கிறாங்க, ஒரு சாரர் அந்த பாதையில தெளிவா போயிட்டுதான் இருக்காங்க. கற்பனை உலகில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, பெரும்பான்மையானவர்கள் கற்பனை உலகிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு விவேகானந்தர் ஒரு விவேகானந்தரோட கோட் ஒண்ணு இருக்கு. A man is not poor without rupee, but a man is really poor without a dream and ambition அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் பணம் இல்லைன்னா கூட அவன் ஏழை கிடையாது. ஆனா அவன்கிட்ட கனவும் குறிக்கோளும் இல்லைன்னா அவன் உண்மையான ஏழை அப்படின்னு சொல்றாரு. அப்ப கனவுகளும் குறிக்கோளும் கற்பனைகளும் இருந்தவர்கள் தான் சமுதாயத்தை அடுத்த படிநிலைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் அதிக அளவில் கற்பனை உலகில் தள்ளப்பட்ட இளைஞர்களை அவர்கள் அந்த உலகத்திற்கு போகும் பொழுது கை நீட்டி விரல் நீட்டி வெளியே அழைத்து வருவது மூத்த தலைமுறையினரின் கடமை. நம்ம அவர்களை குறை சொல்வதை தாண்டி அவர்களுக்கு விரல் நீட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை கூறி, இன்றைய இளைஞர்கள் கற்பனை உலகில் அதிகமாக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று என்னுடைய தீர்ப்பை வழங்கி இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு மனமார்ந்த நன்றியை வாசலுக்கும் கொங்கு கலை அறிவியல் கல்லூரிக்கும் பங்கெடுத்த அனைத்து மாணவர்களும் முதன்முறையாக மேடைக்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருடைய தெளிவையும் தைரியத்தையும் பாராட்டி அணி தலைவர்களின் வாதத்தையும் இங்கு பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிகச்சிறப்பான ஒரு தீர்ப்புன்னு சொல்லணும் நானு. ஏன்னா ரெண்டு பேர்த்தோட வாதத்தின் அடிப்படையில முதல்ல நீங்க இதை எடுத்துட்டு வந்திருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. தீர்ப்புல ரொம்ப அழகா ஆராய்ஞ்சிருக்கீங்க. இந்த சைடு எப்படி இருக்கு, அந்த சைடு எப்படி இருக்கு, ரெண்டுக்குமாக அந்த இடைவெளி எங்க இருக்கு அப்படிங்கறது ரொம்ப அழகாக நீங்க தெளிவாக விளக்கி இருக்கீங்க. அந்த அந்த கேப்ப ரொம்ப அழகா சுட்டி காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. மிகச்சிறப்பான ஒரு தீர்ப்பு. நன்றி. அடுத்ததாக இணையம் வழியாக நடைபெற்ற இந்த பட்டிமன்றம் குறித்து பார்வையாளர்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். ஸோ இந்த பட்டிமன்றம் பார்த்துட்டு இருந்தவங்க இது குறித்த கருத்துக்களை அன்மியூட் பண்ணி சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா மகேஸ்வரி? அக்கா கேக்குதுங்கக்கா, பேசுங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு பட்டிமன்ற நிகழ்வுல கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே குழந்தைங்க பேசுறத கேட்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளுடைய ஈரோடு வாசல் அமைப்பு முதல் முறையா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு உற்சாகம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்தேன். ஏன்னா வெளியில 2 நாளா கல்யாண வீட்டுல எல்லாம் இருந்ததுனால ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆரம்பத்துல தங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சதாகட்டும், எப்படியெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது, அந்த குழந்தைங்க பிரியா, ரிதன்யா வர்றப்ப ஒரு உற்சாகம். அவங்க பட்டிமன்றத்துல பேசினா எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் இந்த குழந்தைங்க பார்த்து பேசாம இன்னும் அவங்களுடைய வாதத்தை அவங்களே பேசினாங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. விக்னேஷ் ரொம்ப அழகா தன்னுடைய வாதத்தை எடுத்து கொடுத்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க 2-3 பட்டிமன்றத்துல பேசியிருக்கலாம் அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்மளுடைய அணி தலைவர்களும் ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா பேசினாங்க. உமா தன்னுடைய வாதத்தை ரொம்ப அழகா தொகுத்து சொன்னாங்க. ஒவ்வொன்னா தொகுத்து அதுக்கு எதிர்வாதம் புரிஞ்ச தாரணி ரொம்ப அழகா, இதெல்லாம் நீங்க தெளிவாதான் இருக்கீங்க, ஆனா அந்த கற்பனைகள் இப்படி இருக்காங்களே அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம நடுவர் அவர்கள் ரொம்ப ஒரு சிறப்பானது ஒரு தீர்ப்பு. நான் தெளிவு கொடுப்பாங்களா, கற்பனை கொடுப்பாங்களா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா ரொம்ப ஆழ்ந்து அலாசி ரொம்ப அழகான ஒரு தீர்ப்பு. ரொம்ப சிறப்பானது ஒரு பட்டிமன்றமா அமைஞ்சிருக்கு. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். சிறப்பு. நன்றிங்கக்கா. பிற பார்வையாளர்களிடமிருந்து கருத்துக்கள் எதிர்பார்க்கிறோம். யார் வேண்டுமானாலும் அன்மியூட் பண்ணி பேசலாம்.
வணக்கம் மகேஷ், கேக்குதுங்களா? கேக்குதுங்க, பேசலாம். என்னுடைய முதல் பாராட்டுக்கள் வந்து முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளாக இந்த பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோன்ன தங்களை ஈடுபடுத்திக்கிட்ட ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அதற்கான அவங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ், தலைவர்களோட சேர்ந்த கலந்துரையாடல் எல்லாமே அவங்கள வந்து ஒரு சிந்தனைக்குட்படுத்தி யோசிக்க வச்சிருக்குது. இதுல கலந்துக்கிட்டு பார்த்த மாணவ மாணவியர்களும் நமக்கான எதிர்காலத்தை கற்பனையில வச்சிருக்கிறோமா அல்லது நம்ம இனி செயல்பாடுகள்ல துவங்கணுமா அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. அதற்கு ஒரு பிளாட்ஃபார்மா ஈரோடு இளம் வாசல் கொங்கு அவர்கள் இத வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அவர்களுக்கும் மற்றும் அணித்தலைவர்கள், நடுவர் உள்ளிட்ட அவைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி தலைவர்களே. வேறு யாராவது இந்த இணையம் வழியாக நடந்த பட்டிமன்றம் பத்தி பேச விரும்புகிறீர்களா? வாசு சார். மேடம் வணக்கம் மேடம். எஸ் சார். மேடம், நான் இந்த இடத்துல நன்றி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை சொல்றதுக்கு தான் இங்கே இணைஞ்சிருக்கிறேன். எங்களோட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஈரோடு வாசலுக்கு கொங்கு கலை அறிவியல் கல்லூரி சார்பாக என மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மிக சிறப்பான தலைப்பு, மாணவர்களை ஈர்க்கக்கூடிய தலைப்பு சிறப்பாக இருந்தது. தலைவர்கள் தாங்கள் தலைவர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பேசினார்கள், மிகவும் சிறப்பாக இருந்தது. ராதா மனோகரன் மேடம் சொல்ல வேண்டியதில்லை, எப்பவும் போல அவங்க நடுவராக அவங்களுக்கு கருத்துக்களை வச்சு நம்ம வெவ்வேறு பார்வையில் வெவ்வேறு வழியிலிருந்து அந்த தலைப்பை அணுகினார்கள். தீர்ப்பு மிக சிறப்பான தீர்ப்பாக இருந்தது. கொங்கு கலை அறிவியல் கல்லூரி சார்பாக அனைவருக்கும், பங்கெடுத்த அனைவருக்கும், ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிகள் சார். சுமதி மேம். ஃபர்ஸ்ட் என்னோட கங்க்ராச்சுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்ஸ்அப் பட்டிமன்றத்துல பேசுறோம் அப்படிங்கிற எந்த பதட்டமும் இல்லாம ரொம்ப தெளிவா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசினாங்க. அதே வந்து நம்ம வாசலுக்கு ரொம்ப ஒரு சக்சஸ்ன்னு சொல்லலாம். 6 பேருமே நல்லா உங்களோட பாயிண்ட்ஸும் சரி, உங்களோட பாடி லாங்குவேஜ் அது எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டைம் வாட்ஸ்அப்ல வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் உங்களோட எந்த இடத்துலையுமே வந்து இல்லை. ஸோ 6 பேர்த்துக்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அணித்தலைவர்கள் கேட்கவே வேண்டாம். உமா மகேஸ்வரி ஆகட்டும், தாரணி 2 பேரும் ஈக்குவல் பிளாட்ஃபார்ம்ல இருந்தனால அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா கொடுத்தாங்க. நடுவர் ராதா மனோகர் மாணவர்களோடையே டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்க. ஸோ அவங்களோட முடிவு வந்து ரொம்ப தெளிவா கொடுத்தாங்க. ஸோ வாசலுக்கும் கொங்கு கலை அறிவொளி கல்லூரி மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே என்னோட பாராட்டுக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வேறு யாராவது பேச விரும்புறீங்களா? வணக்கம். என்னன்னு சொல்றது, 2 பக்கமும், ஒரு பக்கம் மாணவ கண்மணிகள் ரொம்ப அழகாக, எப்படி சொல்றது, அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எதுவுமே பெருசா ரிப்பீட் ஆகுது. நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக சிந்திச்சிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. கற்பனையில மூழ்கி இருக்கிறத பத்தியும் ரொம்ப அழகா அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதுலயும் அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வா இருந்துச்சு. இந்த மாதிரி இணைய வழியில வந்து இந்த மாணவர்கள் ரொம்ப இணையவழி கல்வியில அவங்க வரலன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த மாதிரி ஜூம்ல வந்து முதல் முறையாக இணையவழியில அவங்க பேசினதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல இரு அணித்தலைவர்களும் இளையவர்கள் வாசலுக்கு அணித்தலைவர்களாக முதல் முறையாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப அழகாக அந்த அவங்களுடைய வாதங்களை வந்து அவ்வளோ ஒரு மழை திறந்த வெள்ளமாக எடுத்து வச்சாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் முதல் முறையாக நடுவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராதாமனோகரன் சொன்னாங்க. அவங்க ரொம்ப அழகாக ஒரு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வச்சு மற்றவங்களை அறிமுகப்படுத்துவதாகட்டும், கடைசியாக தீர்ப்பாகட்டும் ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எங்களுடைய கல்லூரியின் நிர்வாகம், தாளாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருந்து இது கண்டு கிடைத்தது அனைத்துக்கும் நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இப்படி ஒரு இளம் வாசலை உருவாக்கி கல்லூரி மாணவர்களுக்கும் வாய்ப்பளித்த வாசலின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி.
தேங்க்யூ மேம். வேறு யாராவது பார்வையாளராக இருந்த மாணவர்கள், பெற்றோர்கள் யாராவது பேச விரும்புறீங்களா? ஓகே, கதிர் சார் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் நான் இந்த மாணவர்களை பாராட்டணும்னு நினைக்கிறேன். காரணம், கொங்கு மிளம் வாசலோடு வாசலுடைய மாணவர் நலன்துறையினுடைய இந்த பட்டிமன்றம் நடத்த முன் வந்தப்போ எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு தான் வழங்கப்படும். இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் யார் வேணாலும் பங்கெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமமான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த வாய்ப்பை மிகச்சரியான நேரத்துல கைப்பற்றி, அதுதான் கைப்பற்றி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு இடத்துல சொன்னா அதுக்கு பெரும் போட்டியெல்லாம் மற்றவங்க வரல. பெரும் போட்டியாளர்கள் வராத ஒரு இடத்துல தன்னை கொண்டு வந்து போட்டியில நிலைநிறுத்துறதுங்கிறது மிக உறுதியான ஒரு முடிவு. அந்த முடிவை எடுத்திருக்கக்கூடிய 5 மாணவிகளும் ஒரு மாணவரும் மிகச்சிறப்பா இன்னைக்கு பேசியிருக்காங்க. அவர்களுடைய பேச்சுக்கு பின்னாடி அவர்களுடைய உழைப்பு, தயாரிப்பு, அதை பயன்படுத்தின விதம், இதெல்லாமே முதன்முறையா இருந்தாலும் இன்னும் மேம்படுத்த வேண்டியதாக இருந்தாலும் கூட ஒரு பெரும் நம்பிக்கை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர்கள் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர்களாக எதிர்காலத்துல வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. ஒரு வாய்ப்பினுடைய சிறு பொறி தெரியும் பொழுது அதை கைப்பற்றி கொண்டு அதற்காக உழைத்து அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில எல்லா தருணங்களிலும் மேல வந்திருக்காங்க. அதற்கான ஒரு 6 மாணவ மாணவிகளை நம்ம இடம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில கல்லூரியினுடைய முதல்வர் இன்னைக்கு இதுல முழு நிகழ்வுல பங்கெடுத்திருக்கிறது நமக்கும் பெருமை, மாணவர்களுக்கு ரொம்ப 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 பெரிய பெருமை. இதே பட்டிமன்றத்தை கல்லூரியிலேயே ஒரு துறை சார்ந்து நடத்தி இருந்தாலும் கூட அவர் அலுவல் காரணமாக கலந்துக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கும் அவருடைய கடினமான பணிச்சூழல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு விடுமுறை தினத்துல இந்த நேரத்தை இதுக்காக ஒதுக்கி முழுவதுமாக அதை பங்கெடுத்து கவனிச்சு கடைசி அவருடைய வாழ்த்துறையும் சொல்லியிருக்கிறது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த வகையில அவர்கள் அந்த சிறு பொறியை கைப்பற்றி கொண்டு பெரும் நெருப்பாக வளர்த்தெடுத்த விதத்துல அவர்கள் வென்றெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அவர்களுக்கு என்னுடைய மனம் திறந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். அடுத்தது 2 அணியினுடைய தலைவர்கள் அதுக்கு அப்படியே எதிர்நிலையிலிருந்து வந்தவங்க. இங்கெல்லாம் ஆப்ஷன் கேட்கவே இல்லை, யாரெல்லாம் வர்றீங்கலாம் கேட்கவே இல்லை. இவங்க 2 பேர் தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது, ஆனா அதை தீர்மானிச்சு அறிவிச்சு அவங்களுக்கான தலைப்புகளையும் கொடுத்தாச்சு. எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ஐயோ என்ன ஏன் போட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சொல்லாம உமாவும் தாரணியும் மிகச்சிறப்பா, அதுவும் இந்த 2 குழுக்களையும் ஒருங்கிணைத்த விதத்திலேயே அவர்கள்ட்ட ஒரு தலைமை பண்பு இருந்தது. பட்டிமன்றத்தினுடைய தலைவர்களாக வந்ததோட மட்டும் இல்லாம அந்த 3 மாணவர்களையும் அவர்களுடைய தனிப்பட்ட குழுக்கள்ல அவர்களை பேச வைக்கிறதுக்கும் அவர்களோடு உரையாடுவதற்கும் அவர்களை உரையாட வைத்ததற்கும் எடுத்த முனைப்பு அவங்க 2 பேரிடம் இயல்பாகவே ஒரு தலைமை பண்பு இருக்குங்கிறது தெரிஞ்சது. தலைமை பண்போடு பேச்சாற்றல் மிக்கவர்களாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கோம். 2 பேரும் மிகச்சிறப்பான ஒருங்கிணைப்பு, மிகச்சிறப்பான தயாரிப்பு, மிகச்சிறப்பான பங்களிப்பு. அந்த வகையில 2 தலைவர்களுக்கும் மனம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வாசல்ல இருந்து பெருமையோட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வாசலுக்கு இன்னும் 2 தலைமை பண்புள்ள பேச்சாளர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, இனங்கண்டிருக்கோம். அடுத்தது நடுவர் மிகச்சிறப்பாக 2யும் சமன் செய்து ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவை கொடுத்திருக்காங்க. அவருக்கும் இது முதல் வாய்ப்பு அப்படிங்கிற வகையில ராதாமன் அவர்களும் சிறப்பா பங்கெடுத்திருக்காங்க. இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு பேராசிரியர் அன்புமணி அவர்களுடைய உழைப்பு மிக கடினமா இருந்தது. ஏன்னா அதனுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நான் ரொம்ப நெருக்கமா அதை பார்த்துட்டே இருந்தேன். மிக கடுமையா அதற்கான உழைப்பை செலுத்தி பேராசிரியர் சுமதி அவர்களோடு இணைந்து தலைவர் மைத்திலி மற்றும் ஆட்சிக்குழுவோடு தொடர்ந்து உரையாடி இதை இந்த தேதியில நடத்திடணும் அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. வாசலுடைய மாணவர் நலன் பிரிவு ஒரு நல்ல முத்தான நிகழ்வை கொங்கு கலை அறிவியல் கல்லூரியோடு இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றிங்க சார். நந்தகுமார் பேசலாம். வணக்கங்க. கொங்கு மாணவர்கள் ரொம்ப சிறப்பா இது பண்ணியிருந்தாங்க. ஒரு கதிரண்ணா சொன்ன மாதிரிதான் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, முடியாததை முடிப்பவர்கள் முடிசூடி கொள்கிறார்கள், முடிந்ததை மட்டும் செய்வர்கள் முடிவெட்டி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு இருந்த தடை, நான் என்ன பேச போறேன், ஐயோ எப்படி பேசுறதுன்னு இல்லாம இப்ப இந்த வாய்ப்பை மிகச்சரியா பயன்படுத்தி நானும் பேசணும் அப்படின்னு பங்கேற்றதுலயே அவங்களோட ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தெரியுது. கண்டிப்பா அவங்களுக்கு இது ஒரு நல்ல கேலிபிரேஷனா இருக்கும். இன்னொரு 3 வருடங்கள் கழித்து நம்ம இப்படி பேசிட்டு இருந்தோம்,
இன்னும் நல்லா பேசியிருக்கலாமோன்னு கண்டிப்பா ஒரு தாக்கம் இருக்கும். அது ஒரு 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேச்சாளராக வரப்போ நான் இங்கிருந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி நந்தகுமார். அனைவருக்கும் நன்றிகள். இப்ப நிறைவான நன்றி உரை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கோம். இதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் நிர்வாகத்தினருக்கும் தாளாளர் அவர்களுக்கும் நமது முனைவர் எனது பேராசிரியர் முனைவர் வாசுதேவன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு ஆன்லைன்ல நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இசைவை கொடுப்பதுதான் முதல் வெற்றி. அப்படி ஒரு இசைவு வந்ததற்காக அவங்களுக்காக மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது ஈரோடு வாசலின் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களுக்கும் தலைவர் மைத்திரி, பொருளாளர், செயலர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மாணவர் நலன் குழு துணைத் தலைவர் மதுமதி அவர்களுக்கும் இயக்குனர் வீணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அவர்களுக்கு பாராட்டும் கூட. ஏன்னா ஒரு முதல் விஷயத்த இப்படி எடுத்து வச்சிருக்கிறதுலயே நமக்கு அடுத்தது நாம இப்படி எப்படி வழிநடத்த போறோம், என்னென்னலாம் செய்யறதுக்கு நாம செய்யணுங்கிறதுக்கான ஒரு விதையும் இங்க விதைச்சதுக்காக அவங்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகள். அடுத்தது நடுவர் ராதா மனோகரன் எப்பயும் போல அதை விட ஒரு படி மேலாக ஒரு நடுவருக்குரிய அனைத்து தகுதியிலும் தனக்கு இருக்கு அப்படிங்கிறத அவங்க பேச்சாலையும் நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க. சிறப்பான நடுவர் ஒருவர் தயாராகியிருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அணித்தலைவர்கள் தாரணிக்கும் உமாக்கும் 2 பேருமே ரொம்ப நல்லா அந்த குழுவை ஒருங்கிணைச்சதோட இல்லாமல் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்ச விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அழகா கோர்வப்படுத்தி 2 பேருமே அதை கொண்டு போன விதம் ரொம்ப அழகு. அடுத்தது ரொம்ப சிறப்பாக பேசிய நமது இளம் வாசல் உறுப்பினர்கள். அதாவது ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா இது வாசல்ங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே பழக்கப்பட்ட இடம், அவங்களுக்கு ஆனா புது இடம். ஒரு புது இடத்துல புதுசா இருக்கக்கூடிய இடத்துல அதுவும் இணையம் வழியாக ஒரு விஷயத்த அவங்க நடத்த போறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான பெயரை கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம். 2வது என்ன பயமா இருந்தாலும் என்ன தயக்கமா இருந்தாலும் தொடர்ந்து பேசித்தான் பார்ப்போமேன்னு எடுத்த அந்த முடிவு மிகச்சிறப்பான முடிவு. கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை மாத்திக்கக்கூடிய இடத்துல இருந்தா கூட அதுக்குதான் வாசல் இருக்கும். வாசல் இருக்கக்கூடிய எல்லாருமே நமக்கு வழிகாட்டி கொண்டு போய் அடுத்த இடத்துக்கு நாம எப்படி போகிறோம் அப்படிங்கிறதுக்காக வழிகாட்டுதலுக்கும் நாம தயாரா இருக்கோம். அந்த விதத்துல மிகச்சிறப்பாக பேசிய இளம் வாசல் உறுப்பினர்களுக்கு மனமார்ந்த அன்பும் நன்றி. பட்டயம் வாசித்த திருமதி ஆனந்தி ஆரோரன் அவர்களுக்கும் நடுவரை அறிமுகப்படுத்திய சுமதி மேம் அவங்களுக்கும் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர் அல்லாத பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அவர்களை சார்ந்த பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் ஒவ்வொருவருடைய நீங்க கலந்துகிட்டதுதான் இந்த வாசல்ல கலந்து பேசின எல்லாத்துக்குமான உத்வேகம் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எப்பவுமே பட்டிமன்றம் அப்படின்னா ரொம்ப நகைச்சுவையா போகும், இல்ல ரொம்ப கேலியா கிண்டலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி வாசல்ல எப்பவுமே ஒரு சீரியஸான டாபிக் எடுப்போம். அது சீரியஸாவே பேசுவோம். ஏன்னா நகைச்சுவை மட்டுமே சார்ந்ததல்ல பட்டிமன்றம்ங்கிறத ரொம்ப தீவிரமா நம்பக்கூடியவங்க ஈரோடு வாசல் உறுப்பினர்கள். அந்த விதத்துல இன்றைய தலைப்பு வந்து மிக கனமான தலைப்பு, அவசியமான ஒரு தலைப்பு. அப்படி ஒரு தலைப்புல இன்னைக்கு பேசி இருக்கிறது ரொம்ப நம்பிக்கையை கொடுக்குது. அதுவும் இந்த இளம் வாசல் உறுப்பினர்கள் இதுல பேசினது பெரும் நம்பிக்கையை வந்திருக்கு. தொடர்ந்து செயல்படுவோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். இத்தனை நேரம் வாசனுடைய நிகழ்வுகளை தொகுத்து அழகாக வழங்கி இறுதியாக நன்றியையும் வழங்கிய வாசலினுடைய உறுப்பினர் மற்றும் கொங்கு பொறியியல் கல்லூரியினுடைய மேலாண்மை துறை பேராசிரியர் முனைவர் மகேஸ்வரி மதன் அவர்களுக்கு வாசல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.